வேதபாட கூட்டத்துக்கு நேராக நாம் ஜெபத்தோடு கூட மீண்டும் கூட நாம் தியானிப்போம். दोबारा हम प्रार्थना के साथ इस शास्त्र के सभा में वचन के ओर अध्ययन करेंगे. இந்த வாரத்தில் கேட்ட தேவனுடைய வார்த்தையை மீண்டும் கூட சற்று ஆழமாக தியானிப்போம். जो संदेश हम इस सप्ताह में सुना है वो वचन को आज और गहराई से अध्ययन करेंगे. இந்த நாட்களில் யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்டுப்பட்டு இருக்கிறோம். हम इन दिनों में युद्ध और लड़ाई के समाचार को सुन रहा है. வேதத்திலே சொன்னது போல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று மத்தேயு 24:6 வாசிக்கிறோம். और मत्ती 24वां अध्याय 6वां वचन कहता है तुम लड़ाई और युद्ध के बारे में समाचार को सुनेंगे. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். आमीन हालेलुया. तुम लड़ाइयों और लड़ाइयों की चर्चा सुनोगे. நாம் இந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். वैसे हम इन दिनों में लड़ाई के बारे में सुन रहा है. இரண்டு காரியங்களே இப்படிப்பட்ட காலங்களிலே எச்சரிக்கையா இருங்கள் என்று நம்முடைய வேதம் போதிக்கிறது. और हमारा शास्त्र हमको सिखाता है ऐसे दिनों में हम दो विषय में सावधान रखना. நான்காவது வசனத்திலே ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और चौथा वचन में सावधान रहो कोई तुम्हें न बरमाने पाए. யுத்தத்தின் கோரமான யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். कितने क्रूर युद्ध लड़ाई के समाचार को हम सुन रहा है. இப்படிப்பட்ட காலங்களிலே அடுத்தடுத்தபடியாக ஒன்னொன்று நடக்க இருக்கிறது. आमीन. ऐसे दिनों में एक एक संभव एक एक के पीछे होने वाला है. பஞ்சம், अकाल, கொள்ளை நோய், महामारी, பூமி எதிர்ச்சி, भूकंप, இதெல்லாம் தொடர்ந்து நடப்பதற்கு ஏதுவாக காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. आमीन. ये सब लगातार होने के लिए आजकल का ऐसे संभव हो रहा है. தேசங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறது. देशों डगमगा रहा है. ஆயிலுக்காக தடுமாறி கொண்டிருக்கிறது. तेल के लिए இன்னும் तड़मगा கேஸ்க்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. और गैस के लिए डगमगा रहा है. இப்படிப்பட்ட இதை ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய பொருளாதாரங்கள் நெருக்கடியாக வரும். वैसे एक के पीछे एक हमारा आर्थिक समस्या होने वाला है. கொள்ளை நோய், महामारी, இந்த நாட்களில் எரியக்கூடிய விஷத்தன்மையான அவருடைய வெப்பன்ஸ் ஆயுதங்களினால கொள்ளை நோய் வர இருக்கும். वो लोग को जो न्यूक्लियर बम वो मिसाइल के वो हथियार के मारे गई महामारी आने वाला. பிரேதங்கள் செத்து கிடக்கிறது. और कई जगह पर सब ऐसे पड़ा है. அதனால நிமித்தமாக பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். और कई जगह पर भूकंप भी होने वाला. அவர்கள் எய்யக்கூடியது இப்போ இன்றைக்கு பார்த்தேன், ஒரு நியூஸில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், இதெல்லாம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தேவி பட்டணங்கிற இடத்த ராமநாதபுரத்தில் ஒரு ஒரு ஆயுதம் மிஷல் ஒரு ஆயுதம் இங்கே அப்படியே ஒதுங்கி கிடக்குது. आज ऐसे समाचार में देखा है कि तमिलनाडु में रामनाथपुरम देवी पट्टनम वो नगर जगह पर एक मिसाइल ऐसे एक गिना पर आकर ऐसे पड़ा. இஸ்ரோ இந்த இந்திய ஆராய்ச்சி இந்த அணு ஆயுத ஆராய்ச்சி கழகம் அதை சோதித்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. और जो हमारे भारत के जो इसरो वो नासा के लिए जो सब कुछ जांचते रहता वो लोग आके वो मिसाइल को लेके जांचने के लिए लेके जा रहा. அவங்க கவனிக்கணும். ஏதாவது தான் நான் சொன்னேன், ஒரு இடத்துல நடக்கக்கூடிய யுத்தம் ஏதாவது சொன்னேன், தென்னை மரத்தில் தேல் கொட்டுனா பனை மரத்தில் நெறி கட்டி தான் சொன்னேன். इसलिए मैंने रविवार को कहा था जैसे नारियल के पेट में पिच्छू काटता है वो तारगोला के पेट में जुकाम होता है. नारियल के पेड़ में बिच्छू काटा या तो तारकोला के पेड़ में जुकाम हो रहा है, बुखार हो रहा है. ऐसे समस्या और पूरी दुनिया में इस बातों के ऊपर ध्यान दे रहा है, गौर से देख रहा है. இதை குறித்து முழு உலகமும் ரொம்ப கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ये बात अचंभा की बात नहीं है, ये सब होने वाला करके हमारे शास्त्र
सेडिंग से साफ साफ लिखा दिया है। இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேதம் இதை குறித்து மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அவசியம். परंतु तुरंत अंत ना होगा, ஆனாலும் முடிவு உடனே வராது. प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். लेकिन ये दो बातों के लिए हम चौकस रहना जरूरी है। ஆனால் நாம் இந்த இரண்டு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் கவனமாக இருக்கணும். हम धोखा नहीं पाना है, ஆமென். நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. हम तो बरमाना नहीं जाना है, उस पे चौकस रहना है। நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். दूसरी बात क्या है, हम तो और घबराना नहीं है, हम उस पे भी सावधान रहना। இரண்டாவது நாம் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. पूरी रीति से ये दो बात हो रहा है। முற்றிலுமா இது இரண்டு காரியங்களும் நடக்கிறது. इस मंडली भी इस समय में सावधान रहना आवश्यक है। ஆமென். இப்படிப்பட்ட காலங்களில் திருச்சபை கவனமாக இருக்க வேண்டியது प्रभु அவசியம். के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை वहाँ पर உண்டாவதாக. पतरस की किताब में, पहला पतरस की किताब 4 अध्याय, हम तो 16-17 वचन में हम पढ़ सकता है। 1 பேதுருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்। आमेन। पर यदि मसीह होने के कारण दुख पाए तो लज्जित न हो, पर इस बात के लिए परमेश्वर की महिमा करे। நமக்கு இப்படிப்பட்ட காலங்களில் இது ஒரு பாடுகள் தான்। आमेन। हमें भी ऐसे दिनों में एक दुख की समय है। ஆனால் இந்த காலங்களிலே நாம் வெட்கப்படாமல் இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்। लेकिन हम लज्जित न होना, पर इस बात के लिए परमेश्वर की महिमा करना। நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது। क्योंकि जो न्याय किया जाएगा वो परमेश्वर के लोगों का न्याय किया முந்தின जाएगा। இடத்தில் இது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியான முடிவு என்னவா இருக்கும்? और जबकि न्याय का आरंभ हम ही से होगा तो उनका क्या अंत होगा जो परमेश्वर के सुसमाचार को नहीं मानते। நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? यदि धर्मी व्यक्ति की कठिनाई से उद्धार पाएगा तो भक्तिहीन और पापी का क्या இந்த ठिकाना। காலங்களிலே இங்கே கவனிக்க வேண்டும், 2 சம்பவம் இருக்கிறது. ஒன்று திருச்சபையை பார்த்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, इन दिनों में ऐसे 2 संभव है। एक मंडली के बारे में भी लिखा, இரண்டாவதாக பக்தி இல்லாதவர்கள் பாவிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும்। दूसरे जो भक्तिहीन है और जो पापी हैं वो लोग भी उद्धार पाना। நாம் முதலாவது இந்த காலங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்। हम इन दिनों में सावधान रखना। தேவனுடைய சபை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்। परमेश्वर के मंडली सावधान रखना। ஆகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாடல்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள்। आमेन। इसलिए जो परमेश्वर की इच्छा के अनुसार तुक उठाते हैं वे भलाई करते हुए अपने अपने प्राण को विश्वास योग्य सृजनहार के आत्मा में सौंप दे। ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து நாம் கொஞ்சம் செய்தியை சுருக்கமாக கேட்டோம்। रविवार के दिन इसके बारे में हम थोड़ा संदेश सुना है। ஏன் இதை இயேசு சொன்னார்? क्यों ऐसे यीशु कहा था? இந்த 24ஆம் அதிகாரத்துல मत्ती 24वां अध्याय में, அதாவது 24 சைன்ஸ் ஆஃப் செகண்ட் கமிங், அதாவது 24 விதமான அடையாளங்களை சொல்லப்பட்டிருக்கிறது வருகைக்காக। आगमन के बारे में 24 प्रकार के चिन्ह को दिया। இயேசு ஏன் இந்த காரியங்களை சொன்னார்? यीशु क्यों ऐसे का बताया? அவர்கள் சீசர்கள் கேட்டது 3 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள்। यीशु के चेले लोग ने यीशु से 3 सवाल पूछा। 3வது வசனத்திலே तीसरा वचन, அவர் ஒளிவுமறைவில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்கள்। जब वो जैतून पहाड़ पर बैठा था तो चेलों ने एकांत में उसके पास आकर कहा, हमें बता कि ये बातें कब होंगी, ये तेरे आने का और जगत के अंत का क्या चिन्ह होगा। அதாவது கேட்கணுங்க, இவை இந்த கல்லில் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார்। आमीन। यीशु ने कहा, एक पत्थर यहाँ पत्थर पर पत्थर भी न छूटेगा जो डाया न जाएगा। அதாவது இது எப்போ நடக்குது? அவர் ஒளிவுமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் இடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்। आमीन। जब वो जैतून के वो पहाड़ पर बैठा था तब चेलों ने आके उनके पास पूछा, ये सब कब होगा। இரண்டாவது கேள்வி, और दूसरा सवाल, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு என்று கேட்கிறார்கள்। तेरे आने का और जगत के अंत का क्या चिन्ह होगा। பாருங்க, அவர்கள் இந்த கேள்வியை உணர்ந்து கேட்கவில்லை।
ये प्रश्न को वो लोग समझ पाकर नहीं पूछा। அதாவது அவர் வருகைக்கும் முடிவு வந்து நாம் இந்த காலத்தில் இங்கே கவனிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய திருச்சபை கிருபையின் காலத்தில் இருக்கிறது. जो उतार पाए हुए परमेश्वर की मंडली का ये समय अनुग्रह का समय है. இது வந்து கிருபையின் காலம். ये अनुग्रह का समय. இது முடிவடைய போகிறது. ये अंत होने वाला. அதாவது இந்த காலத்திலே மனுஷகுமாரன் எதிர்பாராத வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆமென். इन दिनों में वैसे उनके आगमन में कलीसिया को उठा ले जाए. அதாவது இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது और इस अध्याय में அதாவது உங்கள் நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். तुम உங்களை வஞ்சியாதபடி. ஆமென். तुम ऐसे बरमाए नहीं जाना. உங்களை तुम्हारे உபத்திரம் ஒப்பு கொடுத்து ஆமென் उपद्रव में सौंपेंगे. 20வது வசனத்திலே நீங்கள் और 20वां वचन में நீங்கள் இப்படி சில 33வது வசனத்திலே நீங்கள் और 33वां वचन में भी लिखा है तुम्हें. அதாவது இங்கே கவனிக்க, இதெல்லாம் இங்கே கவனிக்க, இது ரெண்டு பகுதியாக பிரிக்க வேண்டும். इसको ऐसे दो भाग करना. ஒன்று இந்த காலத்துல நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. एक विषय है इन दिनों में हमारे लिए लिखा है. யூதர்கள் வரக்கூடிய காலங்களில் இஸ்ரவேலுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. और आने वाले दिनों में इस्राएलियों के लिए भी लिखा है. அதாவது நாம் முடிவு இப்ப வராது, உடனே முடிவு வராது, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லிட்டார். अगर अंत तुरंत नहीं होता लेकिन ये सब पीड़ाएं के आरंभ है. அதாவது இன்னும் இயேசுனுடைய அந்த ரகசிய வருகை இருக்கிறது. और यीशु का रहस्य சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், कलीसिया को उठा ले जाएगा. அதுக்கு அப்புறமாக உபத்திர காலம், மகா உபத்திர காலங்கள் இருக்கிறது. उसके बाद उपद्रव का समय और महा उपद्रव का समय है. அப்படிப்பட்ட காலங்களிலே அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை ஆட்சிகள் இருக்கு. आमेन. उन दिनों में वो मसीह का विरोधी का राज्य. அந்த 7 வருஷம் 3 வருஷம் முடிந்த உடனே 7 साल 3.5 वर्ष का 1000 வருஷ அரசாட்சியை கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य में लिखा है 1000 साल का राज्य के बारे में. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இந்த 1000 வருஷ அரசாட்சி, ये 1000 साल का राज्य, அப்ப இயேசு ராஜாவாக இருப்பார். तब यीशु ही राजा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. அந்த பாம்பாக அந்த சாத்தான அவர் சங்கிலியிலே கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. आमेन. तब वो जो शैतान है उनको ऐसे चांगलों से जकड़ देगा. அவனை பிடித்து அதை 1000 வருஷம் மட்டும் கட்டி வைக்கிறான் என்று சொல்ல. वो 1000 साल का राज्य पूरा होने तक उनको ऐसे अंधकार में चांगली में அது வரைக்கும் அவனுடைய ஆவிக்கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். तब तक उनका जो आत्मा है वो काम करते रहता. அதுக்கப்புறம் 1000 வருஷம் முடிஞ்ச உடனே பெரிய அந்த அந்தி கிறிஸ்து அவன் எல்லா நாடுகளையும் சேர்த்துக்கொண்டு யுத்தம் பண்ண வருவான். फिर वो 1000 साल पूरा होने के बाद जो मसीह का विरोधी है वो सारे देशों को साथ में ले आकर युद्ध करने के लिए आएगा. இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அப்படிப்பட்ட மீதியான கூட்டத்தை அவர் மீட்டுக் கொள்வார். அதுதான் ரோமர் 9ல வாசிக்கிறோம். रोमियो 9 अध्याय में पढ़ सकता है. उसी समय जो यीशु पर उद्धार पाकर यीशु पर विश्वास करता है उन लोगों को यीशु छुड़ाने के लिए आएगा. 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆலயத்துல நான் தான் தேவன் என்று அவன் சொல்லுவான். वो 3.5 वर्ष पूरा होने के बाद वो मंदिर में आके वेदी पर बैठकर बोलेगा मैं ही परमेश्वर. 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். पहला தெசலோனிக்கே 2 அப்பதான் யூதருடைய கண்கள் திறக்கப்படும். तब यहूदी लोग को आंखें प्रकाश पाए. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக वैसे जो उद्धार पाए हुए लोगों அவர் के लिए யுத்தம் செய்து वो युद्ध करके ஜனத்தை மீட்டுக் கொள்வார். लोगों को छुड़ाएगा. அப்படிப்பட்ட அன்றைக்கு பெரிய அதுக்கு அப்புறமாகத்தான் முடிவு வருகிறது. उसके बाद अंत होता. ஆண்டவருடைய அந்த தெசலோனிக்கே நிருபத்திலே வாசிக்கிறோம். தெசலோனிக்கு பத்திரி में அப்ப முடிவு வந்ததுக்கு அப்புறமாக, जब अंत होने के बाद, அதுக்கு அப்புறமாகத்தான் उसके बाद பெரிய நித்தியம், आमेन, सनातन எல்லாம் முடிவு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும். पूरे जगत का अंत हो जाएगा. वो सनातन की युग युग जीने वाले अनुभव. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அதுக்கு முன்பாக ஆகவே இந்த காலங்களில் நமக்கு முடிவு, இயேசு நமக்கு முடிவாக இருக்கிறார். ஆமென். हमारे लिए अंत प्रभु यीशु. நமக்கு முடிவு இந்த உலகத்தினுடைய
இந்த பிரச்சனைகள் நடுவுல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? इस संसार के समस्याओं के बीच में हम कैसे रहना? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. சொல்லப்படுகிறது அந்த ஒலிவ மலையின் மேல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். आमेन. यहाँ वचन कहता है यीशु जैतून पहाड़ पर बैठ के बात कर रहा था. சகரியாவின் 4:4 நாம் இந்த வேத பாடம் அதுக்கு நேராக நாம் போகல, சற்று நாம் உபதேசத்தை கூட பார்க்கறதுக்காக இதை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். आमेन. अभी हम उपदेश भी सुनना है, इसलिए मैं थोड़ा शॉर्टकट में आपको बताता. சகரியாவின் புத்தகம் 4:4 இதை வாசிக்கிறோம். जकरिया के पुस्तक 4वां अध्याय 4वां वचन. அங்கே சகரியாவின் புத்தகம் जकरिया வாசிக்கலாம். 4:4 4:4 வாசிக்கிறோம். 4:3 4वां अध्याय 3रा वचन. இல்ல 14:4. अच्छा, जकरिया 14 अध्याय में 4वां वचन. 14:4 எடுத்துக்கொள்வோம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். उस दिन वह जैतून के पर्वत पर पाँव रखेगा जो पूर्व की ओर यरूशलेम के सामने है. जब जैतून का पर्वत पूर्व से लेकर पश्चिम तक बीचों बीच से फटकर बहुत बड़ा खड्ड हो जाएगा, तब आधा पर्वत उत्तर की ओर और आधा दक्षिण की ओर अट जाएगा. அவர் மீண்டும் வருவார். அப்போஸ்தலருக்கு சொன்ன அப்போஸ்தலர்களில் வானத்தை அண்ணாந்து பார்த்தவர்களை பார்த்து சொன்னார், அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ऐसे प्रेरितों के काम में हम पढ़ सकता है कि चेले लोग के ओर परिस्तों ने कहा था. 11வது வசனத்திலே 1:11 வாசிக்கிறோம். प्रेरितों का काम पहला अध्याय. கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். और उनसे कहा, हे गलीली पुरुषों, तुम क्यों खड़े आकाश की ओर देख रहे हो? यही यीशु जो तुम्हारे पास से स्वर्ग पर उठा लिया गया है. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 12. तब वो जैतून नामक पहाड़ से जो यरूशलेम के निकट एक सप्ताह के दिन की दूरी पर है यरूशलेम को लौटे. அந்த ஒலிவமலையின் மேல் இருந்து தான் உட்கார்ந்து பேசுகிறார். आमेन. उसी जैतून पर्वत पर यीशु बैठ के बात कर रहा है. ஆண்டவருடைய நாம யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். हम ऐसे युद्ध का लड़ाई का चर्चा सुन रहा है. இப்படி செய்திகளை கேள்விப்படும் நாட்களிலே 2 காரியத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ऐसे चर्चा सुनते समय हम 2 विषय में सावधान रखना. ஒன்று, உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. एक, तुम सावधान रखना, भरमाए ना. 2, உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. दूसरा, तुम्हारे मन व्याकुल न होना, सावधान रखना. நீங்கள் முதலாவது நீங்கள் நிற்க வேண்டும், நீதிமான்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். आमीन. पहले तुम खड़े होना, क्योंकि धर्मी व्यक्ति उद्धार पाना आवश्यक. அப்ப இதுல ரொம்ப முக்கியம், வஞ்சிக்கப்பட ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுது. ऐसे एक झुंड वंचित हो जाए. அதான் நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கு. इसलिए वचन कहता धर्मी व्यक्ति उद्धार पाना कठिन है. இப்படிப்பட்ட சோதனையான காலங்களிலே वैसे गई परीक्षा के समय நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். हम उन पर सौंपा जाना. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். हम घबराहट नहीं जाना, सावधान होना. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். रोमियो को पत्री. ரோமருக்கு எழுதின நிருபம், रोमियो, அதாவது ரோமர் 8:36 வாசித்தால், रोमियो 8वां अध्याय 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவாரை முற்றிலும் ஜெயங்குளராய் இருக்கிறோமே. रोमियो 8:35 कौन हमको मसीह के प्रेम से अलग करेगा? क्या क्लेश या संकट या उपद्रव या अकाल या नंगाई या जोखिम या तलवार जैसे? परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमसे प्रेम किया है जीवन से भी बढ़कर. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளானாலும் நிகழ்கானாலும் வருங்காலமானாலும்
உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். 38 क्या मैं निश्चय जानता हूँ कि ना मृत्यु ना जीवन ना स्वर्गदूत ना प्रतापताएं ना वर्तमान ना भविष्य ना सामर्थ ना ऊंचाई ना गहराई और ना कोई और सृष्टि हमें परमेश्वर के प्रेम से जो हमारे प्रभु यीशु मसीह में है अलग कर सके. 2025 வருஷம் முடிஞ்சிட்டு अभी 2025 साल हो चुका. அப்பத்துல இருந்தே இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. तब से लेकर ये संभव हो रहा. ஆகவே இந்த சம்பவங்கள் சம்பவிக்க வேண்டியதே என்றுதான் சொல்லப்பட்டது. इसने कहा ये सब होना आवश्यक है. அதுதான் சொல்லுது மத்தேயு 24:6 சொல்றார், இப்படி இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. मत्ती 24 से तुम ये सब ऐसे होना आवश्यक है, इनका होना आवश्यक है, परंतु उस समय अंत न होगा. எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ये सब पीड़ाओं के आरंभ है. இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हम ऐसे चर्चा सुनते समय सावधान रखना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அதாவது நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். हमारे लिए वो वादा दिया. ஆண்டவர் யோவானுக்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யுவன்னா சுசமாச்சார் 14 அத்தியாயம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் வருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். तुम्हारा मन व्याकुल ना हो, परमेश्वर पर विश्वास रखो, मुझ पर भी विश्वास करो. உங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி எதலாவது இருந்தால் நான் உங்களை சொல்லி இருப்பேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். मेरे पिता के घर में बहुत से रहने के स्थान है, यदि न होते तो मैं तुमसे कह देता, क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने जाता. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். और यदि मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूं तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा कि जहाँ मैं रहूं वहाँ तुम भी रहो. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். जहाँ मैं जाता हूँ तुम वहाँ का मार्ग जानते हो. தோமா எப்பவுமே அங்கே பேசுறது, ஆண்டவரை நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோங்கிறாப்ல. तो मैंने उससे कहा, ये प्रभु हम नहीं जानते कि तू कहाँ जा रहा है, तो मार्ग कैसे जाने. அதற்கு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், எல்லாம் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். यीशु ने उससे कहा, मार्ग और सत्य और जीवन में ही हूँ, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं पहुँच सकता. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். यदि तुमने मुझे जाना होता तो मेरे पिता को भी जानते और अब उसे जानते हो और उसे देखा भी है. கவனிக்க வேண்டும். அப்போ அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் போய்விட்டது. இந்த ஜனத்தை மீண்டும் கூட அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிற இடத்திற்கு கூட்டி சேர்க்க அவர் வருகிறார், பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க. वो एक जगह तैयार करने के लिए गया है, वापस पवित्र लोगों को इकट्ठा करके अपने पास ले जाने के लिए आ रहा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அதைத்தான் அங்கே நீங்கள் வாசிக்கிறோம், நம்ம ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. मैं वचन कहता हम एक क्षण पर रूपांतर हो जाएंगे. அதாவது ஒரு ரகசியத்தை எழுதுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 15 अध्याय में 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். देखो मैं तुमसे वेद की बात करता हूँ, हम सब नहीं सोएंगे परंतु सब बदल जाएंगे, और यह सन पर में पलक मारते ही अंतिम तुरगी फूंकते ही होगा. எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். क्योंकि तुरगी फूंकी जाएगी और मुर्दे अविनाशी दशा में उठाए जाएंगे और हम बदल जाएंगे. முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். आमीन. पहले जो मसीह पर मरा है उन लोग उठेंगे. அப்ப ரகசியம், அப்ப அவரோடு கூட நாமும் அவர் ரகசிய வருகையில் நாமும் கடந்து போகிறோம். आमीन. उनके वो रहस्य आगमन में हम भी भाग हो जाता. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. वही शास्त्र कहता है. ஆண்டவருடைய அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் கூட, और जो जीते जी हम भी, அதாவது 2 பேர் வயல்ல இருப்பாங்க, 2 जन खेती में लगेगा, ஒருவன் எடுத்துக்கொள்ளமா ஒருத்தன் எடுத்துக்கொள்ள மாட்டான். एक जन को उठा लेगा एक जन छोड़ देगा. ஒருவன் एक जन 2 பேर மாவு அரைத்துக்கு எந்திரத்தை और வச்சிருப்பான். 2 जन चक्की पीसते रहेंगे.
ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ள மாட்டான். एक को उठा लेगा, एक को छोड़ देगा. 3 பேர் ஸ்கூலுக்கு போறீங்க, 2 பேர் ஸ்கூலுக்கு போறான். अभी 2 जन स्कूल में जा रहा, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். एक को उठा लेगा, एक को छोड़ देगा. தெரியாது, யாருக்கு தெரியாது. उन्हें किसी को मालूम भी नहीं पड़ेगा. இந்த நாட்கள்ல அவர் உனக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். इन दिनों में वो तुम्हारे लिए जगह तैयार करके रखा. 2 பேர் ஊழியம் செய்றாங்க. 2 जन सेवा करता. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட एक மாட்டான். को उठाएगा, एक को छोड़ देगा. இங்க கவனிங்க. ஆகவே அந்த இது நமக்கு தெரியாது. लेकिन वो हम नहीं जानते. ஆனால் இயேசுவே அதற்கு வழி, இயேசுவே சத்தியம், இயேசுதான் ஜீவன். लेकिन ये हम जानता है यीशु की मार्ग सत्य और जीवन है. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், इसलिए प्रेरित पौलुस ने कहा, அங்கே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் फिलिपियों की पत्री पहला अध्याय 21, 22, 23 வசனங்களை சொல்கிறார். 21, 22 और 23. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். क्योंकि मेरे लिए जीवित रहना मसीह है और मर जाना लाभ है. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கும் பலனுண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். पर यदि शरीर में जीवित रहना ही मेरे काम के लिए लाभदायक है तो मैं नहीं जानता कि किसको चुनूं. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். क्योंकि मैं दोनों के बीच தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு, அதிக நன்மையுமாய் இருக்கிறது. आमीन. क्योंकि मैं दोनों के बीच अगर मैं लटका हूँ, जी तो चाहता है कि कुछ करके मसीह के पास जा रहा हूँ, क्योंकि वो बहुत ही अच्छा है. எப்படியாவது கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அனுபவம் மரித்தாலும், मरने के बाद भी मसीह के साथ அப்படி இருந்து நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். परंतु शरीर में रहना तुम्हारे कारण और भी आवश्यक है. இந்த பூமியிலையும் கிறிஸ்துவை பின்பற்றி ஜீவிக்கிறாய். इस पृथ्वी में भी तू मसीह का இந்த पालन நிச்சயத்தை கொண்டிருந்து அப்படின்னு எழுதுறார். आमीन. ऐसे भरोसा रखकर, அப்ப இந்த நிச்சயத்தை, ஒரு நிச்சயம், அதாவது நான் இந்த பூமியில இருந்தா உனக்கு பரிசுத்தமா ஊழியம் செய்யணும், அல்லது மரித்தா நான் இயேசுவோடு இருப்பேன். आमीन. ऐसे एक भरोसा होना हमको, इस पृथ्वी में रहेगा तो मैं पवित्रता से सेवा இந்த करूंगा, நிச்சயம் கொண்டிருந்து, और मर जाएगा तो यीशु मसीह के साथ இந்த நிச்சயம் கொண்டிருந்துன்னு எழுதுறார். आमीन. हालेलुया. 25ஆம் வசனம், இந்த நிச்சயம் கொண்டு நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு. आमीन. 25 वचन, इसलिए कि मुझे इसका भरोसा है, अतः मैं जानता हूँ कि मैं जीवित அவங்க रहूंगा. பாருங்க, ஒரு நிச்சயத்தோடு கூட, ஒரு பரோசா கே சாத், அதாவது ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் ஓடுகிறான். वो एक भरोसा के साथ दौड़ाता. ஒரு நிச்சயத்தோடு கூட தான் இந்த பூமியில இருக்கிறான். आमीन. इस पृथ्वी में रहते समय भी एक भरोसा के साथ அப்போஸ்தலர் பவுல் இந்த ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கையோடு கூட தான் அவர் இந்த ஓட்டத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். प्रेरित पौलुस जो सेवा किया था पृथ्वी में, इस भरोसा के साथ, ये निश्चय के இந்த साथ பூமியில இருந்து दौड़ाता. ஊழியம் செய்யும் போது நான் அவரோட தான் இருக்கிறேன். आमीन. जब मैं इस पृथ्वी में होकर सेवा कर रहा हूँ, उनके साथ रहता हूँ, மரித்தாலும் நான் அவரோடு கூட தான் இருப்பேன், கிறிஸ்துவோடு और கூட. मैं जो मरेंगे तभी भी मैं मसीह के இப்போ साथ ஒரு रहूंगा. நிச்சயம் இல்லாத ஓடவில்லை, ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிறார். आमीन. निश्चय बिना नहीं, वो भरोसा के साथ दौड़ा है. அதனாலதான் அவர் சொல்கிறார், நான் நிச்சயமில்லாத, 1 கொரிந்தியர் 9 சொல்றாரு, நான் நிச்சயமில்லாமல் ஓடேன் என்று சொல்கிறார். पहला कुरिन्थियों 9 अध्याय में, அதாவது நிச்சயத்தோடு நான் ஓடுகிறேன் என்று சொல்கிறார். 26ஆவது வசனத்துல 9:26. आमीन. पहला कुरिन्थियों 9 अध्याय 26. इसलिए मैं तो इसी रीति से दौड़ता हूँ, परंतु लक्ष्यहीन नहीं. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். मैं भी इस रीति से मुक्कों से लड़ता हूँ, परंतु उसके समान नहीं. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாது என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். हवा पीटता हुआ लड़ता है, परंतु मैं अपनी देह को मारता कूटता और वश में लाता है. ऐसे न हो. ஒரு நிச்சயத்தோடு கூட, எச்சரிக்கையோடு கூட அவர் ஓடுகிறார். आमीन. प्रेरित पौलुस अपने दौड़ में एक लक्ष्य के साथ दौड़ा था. அதுதான் 2 தெசலோனிக்க நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். दूसरा 1 தெசலோனிக்க நிருபத்துல, पहला थिस्सलुनीकियों, ஆமா 1 தெசலோனிக்க நிருபம் पहला थिस्सलुनीकियों நீங்க வாசிக்கலாம். 5:2 வாசிக்கிறோம். 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமா கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். क्योंकि तुम आप ठीक जानते हो कि जैसे रात को चोर आता है, वैसे ही प्रभु का दिन आने वाला है. இதற்காக ஒரு விழிப்போடு கூட இருக்கிறார்கள். आमीन. इस विषय के लिए वो लोग
सावधान रहता था, जागते रहता था। அதற்காக ஒரு விழிப்போடு கூட அங்க 6வது வசனத்துல வாசிக்கிறோம், மற்றவர்கள் தூங்குறது கூட நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்த புத்திரர்களாக இருக்க கடவோம்னு எழுதுகிறார். छठवां वचन, इसलिए हम दूसरे के समान सोते न रखना पर जागते और सावधान रखना। தூங்குறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளுவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்வார்கள். क्योंकि जो सोते हैं वो रात की ही सोते हैं और जो मत वाले होते हैं वो रात की ही को मत वाले होते हैं। ஆனா நீ யார்? வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கு. परंतु तू कौन है? तू 5வது ज्योति के வசனம், நீங்கள் संतान। எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிற நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 5, क्योंकि तुम सब ज्योति की संतान और दिन की संतान है, तुम न रात के है न अंधकार के है। அப்ப எல்லாரும் இங்கே கவனிக்க வேண்டும். எல்லாரும் அதாவது இப்படிப்பட்ட காலங்களை கலங்கிக்கிட்டு இருக்க போல நீங்க கலங்க வேண்டாம். आमेन। इसलिए ऐसे दिनों में सब लोग जैसे घबराहट होता वैसे तुम घबराना अवश्य नहीं। நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. तुम भरमाए नहीं जाना। இதுல அப்ப நீங்கள் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளவர் அல்லவே. तुम ना अंधकार का ना रात का। தூங்குறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிற ராத்திரியிலே வெறிகொள்வார்கள். जो सोते हैं रात की ही सोते हैं, जो मत वाले होते रात की को मत वाले। ஆனால் நாம் எச்சரிக்கையோட ஒரு விழிப்போடு கூட காணப்பட வேண்டும். परंतु हम जागते रखना, सावधान रखना। இது எந்த காலம் என்கிறதை நிதானித்து இருக்க ये வேண்டும். कौन से समय है, इस पर सावधान रखना। பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டவர்களாக இருக்க கடவோம். आमेन, हालेलुया। 8வது வசனம், 8वां वचन, पर हम जो दिन के हैं विश्वास और प्रेम की जिलम पहनकर और उतार की आशा के टोप पहनकर सावधान रहे। நாம் யாருங்கிறதை ரொம்ப வஞ்சிக்கப்படாதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். मेरा वंचित नहीं होना, हम कौन है उस विषय में நாம் सावधान रहे। பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் அந்த தலைச்சீராவையும் தரித்து கொண்டவர்களாக இருக்க கடவோம். पर हम जो दिन के हैं विश्वास और प्रेम की जिलम पहनकर और उतार की आशा का टोप पहनकर सावधान रखना। தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். क्योंकि परमेश्वर ने हमें क्रोध के लिए नहीं परंतु इसलिए ठहराया कि हम अपने प्रभु यीशु मसीह के द्वारा उद्धार प्राप्त நாம் करें। விழிப்புள்ளவர்களானாலும் நித்திரையந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். वह हमारे लिए इस कारण मरा कि हम चाहे जागते हो चाहे सोते हो सब मिलकर उसी के साथ जी। பாருங்க, நாம் அதாவது இங்கே இது விழிப்பு. நம்ம உயிரோடு இருந்தனாலும் சரி அல்லது மரித்தவராலும் சரி நமக்காக அவர் பிழைத்து உயிர் தெழுந்திருக்கிறார், மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். यदि हम जीते जी या हम मरने के बाद भी हमारे लिए वो मरा है, काढ़ा हुआ, तीसरे दिन जी उठा। ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். इस कारण एक दूसरे को शांति दो और एक दूसरे की उन्नति का कारण बनो जैसे कि तुम करते भी हो। இப்படிப்பட்ட காலங்களிலே ऐसे दिनों में நாம் தெளிந்த புத்திரர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். हम दिन का है इसलिए हम जागते रखना। லூக்கா 21:34 இருந்து 36 வரைக்கும் வாசிப்போம். लूका 21वां अध्याय में 31 से लेकर 34 तक। லூக்கா சொன்ன சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் लूका सुसमाचार 21वां अध्याय 34 இருந்து வாசித்தால், 34 से लेकर, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். इसलिए सावधान रहो, ऐसे न हो कि तुम्हारे मन कुमार और मतवालेपन और इस जीवन की चिंताओं से सुस्त हो जाए और वह दिन तुम पर फंदे के समान अचानक आ पड़े। பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். क्योंकि वह सारी पृथ्वी के सब रहने वाले पर इसी प्रकार आ पड़ेगा। ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो। அப்ப நாம் இங்கே வாசிக்கிற போது ஒரு விழிப்பு தேவை இந்த காலங்கள். आमेन। इन दिनों में हम जागते रहना। 1 தெசலோனிக்கேயர் 5:6 சொன்னது போல पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय में 6वां वचन, ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்த தெளிந்தவர்களாக இருங்கள். इसलिए हम दूसरे के समान सोते न रहे पर जागते और सावधान रहे।
ஒரு தெளிந்த புத்திரளாக நாம் விழித்திருக்க வேண்டும். आमें हम सावधान रहना, जागते रहना. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அலர்ட், அதாவது அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். आमें हम सचेत रहना, जागते रहना, उनके चतुर काम से हम सामना करके जीना. பிசாசின் தந்திரத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். जो शैतान के चतुर है उससे हम सामना करना. முதலாவது நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். पहले हम सावधान रखना, बरमाए ना पाए. இப்படிப்பட்ட காலங்களிலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். ऐसे दिनों में कई लोग बरमाए जाएंगे. இரண்டாவது உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. दूसरा, तुम्हारा मन घबरा न जाना, सावधान रहो. நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். क्योंकि वो हमारे लिए एक जगह तैयार करके रखा. அதை தாங்க 1 கொரிந்தியர் நிருபத்தில் அதன் வரிசையின்படி அது நமக்கு செய்யப்படுகிறது. आमें. वही पहला कुरिन्थियों 15 अध्याय में लिखा है, हर एक जन अपने अपने बारी में उठेंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அங்கே அடுத்தது நம்ம வாசித்த 1 தெசலோனிக்கே நிருபத்தில் पहला थिस्सलुनीकियों 4:13 வாசிங்க. 4:13. அன்றியும் சகோதரே, நித்திரையடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களாக இருக்க மனதில்லை. हे भाइयों, हम नहीं चाहते कि तुम उनके विषय में जो सोते हैं अज्ञानी रहो. ऐसे न हो कि तुम दूसरे के समान शोक करो जिन्हें आशा नहीं. கிறிஸ்துவுக்குள் நித்திரை இழந்தவர்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ जो मसीह पर मरा है उन लोग के बारे में लिखा. நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. तुम दूसरे के समान शोक करो जिन्हें आशा नहीं. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 14. क्योंकि यदि हम विश्वास करते हैं कि यीशु मरा और जी भी उठा, तो वैसे कि परमेश्वर उन्हें भी जो यीशु में सो गए हैं उसी के साथ ले आएगा. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. क्योंकि हम प्रभु के वचन के अनुसार तुमसे ये कहते हैं कि हम जो जीवित है और प्रभु के आने तक बचे रहेंगे, सोए हुए से कभी आगे न बढ़ेंगे. கிருபை காலத்து சபைக்கு சொன்னப்பட்ட வார்த்தை. ये अभी का अनुग्रह दिन का कलीसिया के लिए लिखा हुआ वचन. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து ஏறுவாரோ, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். क्योंकि प्रभु आपकी स्वर्ग से उतरेगा, उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगा और परमेश्वर की दुर्गी फूंकी जाएगी और जो मसीह में मरे हैं वे पहले जी उठेंगे. பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். तब हम जो जीवित और बचे रहेंगे उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे कि हवा में प्रभु से मिले और इस रीति से हम सदा प्रभु के साथ रहेंगे. ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். इस प्रकार इन बातों से एक दूसरे को शांति दिया करो. எடுத்துக்கொள்ளப்படுதல், आमें. उठा ले जाए. லத்தீன்ல இதைத்தான் ரேப்சர் சொல்லப்பட்டிருக்கு. ரேப்சர் इसका लतीन शब्द में बोलता है रैप्चर. அதாவது லத்தீன்ல இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரேப்சர். लतीन शब्द में रैप्चर. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அல்லேலூயா. हालेलुया. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். आमेन. कलीसिया को उठा ले जाएगा. அதுக்கு சொல்லப்படுதா லத்தீன் வார்த்தை தான் ரேப்சர். उसका लतीन शब्द रैप्चर. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். आमेन. उठा ले जाएगा. அந்த வார்த்தைக்கு பேர் தான் ரேப்சர் சொல்லப்பட்டிருக்கு. वो शब्द का नाम रैप्चर. அப்ப நாம் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்களும் அவருக்கு அந்த அவர்களுக்கு அந்த மகிமை சரீரம் கொடுத்து அவர்களும் வருவார்கள், நாமும் உயிரோடுக்கு நாமும் போவோம். आमेन. उस समय जो पहले मसीह में मरा था उन लोग के लिए एक महिमा के शरीर मिलता, वो लोग भी यीशु के साथ आएंगे, हम भी बादलों पर यीशु के साथ मिलेंगे. அதாவது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். मसीह पर पहले जो मसीह पर मरा वो लोग उठेंगे. அவர்கள் எழுந்திருப்பார்கள் மகிமை சரீரத்தை கொடுத்து, महिमा के शरीर पाएंगे. உயிரோருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். आमीन. फिर हम जो जीवित है और बचे रहेंगे उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். इस प्रकार हम सर्वदा प्रभु के साथ रहेंगे. நம்முடைய
நிச்சயத்தோடு கூட ஓடக்கூடிய ஒரு நம்பிக்கை. यही हमारा आशा है, हमारा भरोसा है, ये लक्ष्य के साथ हम நிச்சயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். हम भरोसा के साथ दौड़ना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். इसलिए प्रभु हमें बुलाया. அப்ப அதற்கு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். यीशु की मार्ग और सत्य और जीवन. ஆகவே இந்த ரட்சிப்பெனும் தலைச்சேராவை இழந்துடக்கூடாது. ரட்சிப்பு हमें जो उद्धार के ठोप को खोना नहीं. அப்ப ரட்சிப்பின் அப்ப இந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ये भरोसा कभी हम खोना नहीं. அதாவது விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைச்சேராவையும் தரித்து கொண்டவர்களாக இருக்கக்கூடவோம் என்று அங்கே 1 தெசலோனிக்கர் 5:8 வாசிக்கிறோம். पहला थिस्सलुनीके 5:8 में लिखा है कि विश्वास और प्रेम की जिलम पहनकर और उद्धार की आशा का टोप पहनकर सावधान रहे. எப்போதும் தரித்து கொண்டு இருக்க வேண்டும். हमेशा इसे पहन के रहने का. நீ தரித்து கொண்டவர்களாக இருப்போமானால் நீ நிர்வாணியா இருக்க முடியாது. यदि हम पहन के रहेगा तो हम नंगे नहीं रहेंगे. அப்ப பகலுக்குரியவர்கள் நாம். हम दिन का है. இந்த உலகத்துல இரவும் இருளும் நடந்து கொண்டுதான் இருக்கும். और इस संसार में रात और अंधकार होते रहता. யுத்தம் நடக்கும்போது, जब लड़ाई होता है, பஞ்சம் வருகிறது, और अकाल आता, கொள்ளை நோய் வருகிறது, महामारी आता, இன்னும் பூகம்பம் வரும். और भूकंप भी आएगा. அப்படிப்பட்ட வேளையில ऐसे समय में நாம் இருளுக்கும் இரவுக்கும் உரியவள் அல்ல. हम न तो रात का और न अंधकार का. தெளிந்த புத்தியுள்ளாக நாம் விழித்திருக்க வேண்டும். हम जागते रखना और सावधान रखना. அப்ப நாம் மற்றவர்களை போல அப்படிப்பட்ட அசதியாக நீங்களும் உங்கள் வாயிலை புலம்ப கூடாது. वैसे दूसरे लोग के जैसे हम भी अपने ये मुंह से विलाप नहीं करना. அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக பேசுகிறது போல நீங்களும் நம்பிக்கையற்றவர்களாக பேசக்கூடாது. जैसे वो लोग आशाहीन बातें करता वैसे हम भी आशा बिना बात नहीं அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. अविश्वास में नहीं रखना. நமக்கு நாம் கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். हम मसीह का उद्धार पाए हुए लोग அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்ய हम उसी के साथ होकर राज्य करेंगे. இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसीलिए हम बुलाए गए. இந்த நடக்கக்கூடிய இந்த உலகத்துல யுத்தத்துல இப்ப முடிவு வராது. अभी वो जो लड़ाई हो रहा है, लड़ाई इन दिनों में अंत नहीं होता. இது வேணா தற்காலிகத்துல அப்படி நிறுத்தப்படும். ऐसे ये लड़ाई को भी எல்லாமே வேதத்தில் நடக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ये सब जो शास्त्र में लिख के रखा सारा भविष्यवाणी पूरा होता है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லரசான நாடு அமெரிக்கா. அங்கே பார்க்குறது இங்கே ஈராக்கோட யுத்தம் பண்ணுறதுக்கு அந்த நேட்டோ, அதாவது யூரோப்பியன் யூனியனை யூரோப்பை முழுவதும் கூப்பிட்றார். நேற்று அறிவிப்பு கொடுக்குறாரு, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. कितने बड़े सम्राट का देश अमेरिका, वो ईरान से युद्ध करने के लिए कल के दिन वो अधिपति ट्रम्प वो नेटो यूरोप देशों को बुलाया साथ में, लेकिन वो लोग मना कर दिया. இது இஸ்ரேலை மையமாக கொண்ட யுத்தமாக தான் நடந்து கொண்டே இருக்கு. ये जो लड़ाई हो रहा है वो इस्राएल के बीच में रखे இன்றைக்கு இல்ல, பல வருஷமா இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ये तो आज की बात नहीं, कई साल से युद्ध हो रहा है. அங்கே 70 AD 70ல அவர்கள் யுத்தம், அங்கே அவர்கள் அந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். वो लोग 70 वर्ष में अले यीशु के बाद 70वां वर्ष में தீத்துராயினால் அங்கே அவர்கள் அந்த எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். वो तीतुरायन के मारे वो यरूशलेम को पूरा जला दिया. फिर वहां के सारे यहूदी लोग तीतर पीतर हो गए. அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேசம் இல்லாம போனது. उसके बाद उन लोगों के लिए देश नहीं था. 1948ல தான் அவர்களுக்கு அந்த தேசத்துக்குள்ள குடியேறினாங்க. फिर 1948 में वो इजराइल देश में आके बसने लगे. அதுக்கப்புறம் பல யுத்தங்கள் நடந்தது. फिर उसके बाद भी कई युद्ध हुआ था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. अभी भी युद्ध हो रहा है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. இங்கே இப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறது வேதத்தின் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கு. वैसे जो जो युद्ध हो रहा है, लड़ाई सब ये शास्त्र के अनुसार हो रहा है. வேதத்துல 10 கொம்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அது யூரோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. शास्त्र में ये भी लिखा है 10 सिंह के बारे में, वो यूरोप के बारे में लिखा. இதெல்லாம் இப்போ கவனிங்க, இப்போ சொல்ல முடியாது. தடான் அங்க இருக்கிற அந்த முகமது நபியுடைய அந்த அவர் அந்த குதிரையில் அப்படியே அந்த தூதர்கள் எடுத்துகிட்டு போய் அவரை தரிசிச்சேன்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே அந்த முஸ்லீம்களுக்கு 3 இடம் முக்கியம். மெக்கா, மதீனா, அந்த இஸ்ரவேலில் அந்த அந்த என்ன இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கல்லறை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு என்ன இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பரிசுத்த இடம் இருக்குது.
तीन जगह मुसलमान लोग के लिए बहुत मुख्य है, मक्का, मदीना और जो इजराइल देश में उन लोगों के लिए एक पवित्र स्थल है। அவர்களுக்கு ஒரு மாஸ்க், அந்த முகமதுடைய மாஸ்க் वो उन लोग இப்பவும் के இருக்கு, அவங்க दरगाह, கட்டி வச்சிருக்காங்க. ஆனா யூதர்களுக்கு அங்க இடம் இருக்குது. यहूदी लोग भी वहाँ जगह है, இதுதான் அங்க சண்டை. इसलिए झगड़ा। இங்க கவனிக்க வேண்டும், சொல்ல முடியாது இந்த யுத்தத்தில் இப்போ நடக்குதோ எப்போ நடக்க சொல்ல முடியாது. இஸ்ரவேலே ஒரு குண்டை போட்டு உடைச்சதை தகர்த்தரலாம், அல்லது ஈரான் கூட குண்டை போட்டு தகர்த்தலாம். இப்படி பிரச்சனை வரும்போது எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். ऐसे जो जो युद्ध होता है तभी हम नहीं कह सकता एक बम डाल के जो वहाँ का स्थल है उनको पूरा एक कर सकता, लेकिन सारे गल्फ कंट्रीज पूरा एक साथ होकर इसराइल से युद्ध करेंगे। இதெல்லாம் வேதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ये सब शास्त्र में लिखे இதெல்லாம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிற सब காலங்கள். अभी निकट हो रहा। இந்த காலங்கள்ல ரகசிய வருகை அவர் சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கும். इन दिनों में ही मसीह का रहस्य आगमन है, वो कलीसिया को उठा ले जाएगा। அப்ப நெருங்கி வந்து கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறது. समय निकट हो रहा। அப்ப இப்படிப்பட்ட காலங்களை நாம் தெளிந்த புத்திரர்களாக விழித்திருக்க வேண்டும். लेकिन हम जागते रखना, सावधान रखना। ஆகவே இந்த அவங்க என்ன உலகம் தூங்கி கொண்டு வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள். इस संसार तो वो सोते रहता मत वाले पर। நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பகலுக்குரியவர்கள், நாமோ தெளிந்த புத்திகளாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கத்தை, ரட்சிப்படும் நம்பிக்கை என்னும் தலைச்சராவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். पर हम जो दिन के हैं विश्वास और प्रेम की जिलम पहनकर और उतार की आशा के टोप पहनकर सावधान रखना। தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். क्योंकि परमेश्वर ने हमें क्रोध के लिए नहीं परंतु इसलिए ठहराया है कि हम अपने प्रभु यीशु मसीह के द्वारा उद्धार प्राप्त करें। நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரைந்தவர்களானாலும் நம்முடைய கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. वो हमारे लिए इस कारण मरा कि हम चाहे जागते हो चाहे सोते हो सब मिलकर उसी के साथ जिए। ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். इस कारण एक दूसरे को शांति दो और एक दूसरे की उन्नति का कारण बनो जैसे कि तुम करते भी हो। அங்க 5:18 அப்படித்தான் சொல்லுகிறார். आमीन। 5:18 में भी ஆகையால் இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஒருவரை தேற்றுங்கள். आमीन। ऐसे इन विषय में तुम एक दूसरे को तसल्ली दे। இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் செய்யக்கூடியது என்ன? ரொம்ப உலகத்தார் போல நாம் இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். आमीन। ऐसे संभव को सब देखता हम संसार के लोग जैसे नहीं रखना, सावधान रखना। நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். हमारे लिए एक जगह तैयार किया। அதற்காக நாம் அந்த ரட்சிப்பை தரித்து கொண்டவர்களாக இருப்போம் என்றால் நிர்வாணிகளாக இருக்க மாட்டோம். आमीन। इसलिए हम वो उतार के टोप पहन के रखेगा तो हम कभी नंगे नहीं होंगे। ஆம், அப்ப தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். हम पहन के रखना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக பார்ப்போம். हम और थोड़े गहराई से देखेंगे। அதாவது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ये सब होना आवश्यक है लेकिन अंत तुरंत नहीं होता। அதாவது வேதத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் आमीन। शास्त्र का जो जो लिख के रखा सब संभव आजकल हो रहा। அதை குறித்து வேத வசனத்தை விளக்கமாக அந்த உபத்திர காலம், மகா உத்தர காலம், அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய யுத்தங்கள், அருமான் யுத்தம், அந்த ரஷ்யா அதுக்கெல்லாம் எழுந்து நிற்குது. இப்படி எல்லா சம்பவங்களையும் இன்னொரு நாளைக்கு அதை குறித்து தியானிப்போம். और एक दिन हम अध्ययन करेंगे उपद्रव का दिन मतलब क्या, महा उपद्रव का दिन। फिर उसके தேவன் बाद தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஒரு யுத்தம் பண்றதுக்கு வருவார். आमीन। परमेश्वर अपने चुने हुए लोगों के लिए युद्ध करने के लिए आएगा। கடைசியில் ஒரு நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. आमीन। फिर अंत में वो सनातन का स्थापित होता। இதெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய ரகசியங்கள். ये सब हम शास्त्र में देखता परमेश्वर का रहस्य। நமக்கு இந்த காலத்துல சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? परंतु इन दिनों में कलीसिया के लिए क्या कहता? நாம் சரியானபடி தரித்து கொண்டவர்களாக அந்த ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். अब वो जो उतार के टोप पहनकर हम सुरक्षित रखना। நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் பாவிகளும் பக்தியில்லாதவரும் எப்படி ரட்சிக்கப்படுவார்? क्योंकि धर्मी व्यक्ति उतार पाना कठिन होता तो फिर जो आज्ञा पालन नहीं करता और जो भक्तिहीन है पापी वो कैसे उतार पाएगा? தீர்ப்பு சபையிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. क्योंकि जो न्याय चुकाएगा वो पहले कलीसिया में ही आरंभ होता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அப்போ முடிவு, அப்போ கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கு? இப்போ 2 காரியம் நீங்களும் காத்துக்கொள்ளணும். 2வதாக இப்படிப்பட்ட காலங்களை
ஜனங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவருடைய சபைக்கு வரணும். आमेन। इसका मतलब लड़ाई के इन दिनों में तुम भी सुरक्षित रखना और जो लोग सुसमाचार सुन के मंडली पर आना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। நாமும் நிக்கணும், மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும். हम भी खड़े होना, दूसरे को भी हम लेकर आना। ஆண்டவன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. क्या अंधा अंधा का अगुवा कर सकता है? अंधे दूसरे अंधे को குருடன் வழிகாட்ட முடியுமா? दोनों गड्ढा में गिर जाएंगे. ஆமென். ரெண்டு பேரும் குழியில விழுவார்கள். அப்போ இங்கே கவனிக்க வேண்டும், முதல்ல நாம் நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன். आमेन। पहले हम जो कहता मैं खड़ा हूँ, हम सावधान रहना, गिर ना पड़। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। வேதம் சொல்லுது, நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று அங்கே 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों को पत्री 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கலாம். पहला कुरिन्थियों நிற்கிறேன் என்று சொல்கிற எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படி என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12வது வசனம். पहला कुरिन्थियों 10वां अध्याय 12वां वचन। इसलिए जो समझता है मैं स्थिर हूँ और चौकस रखे कि कहीं गिर न पड़े। நாம் இப்படிப்பட்ட காலங்களில் ஜெபிக்க வேண்டும். நாம் விழிப்போடு கூட இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். आमेन। इन दिनों में हम जागते रखना, प्रार्थना करना। பஞ்ச காலத்திலே ஜனங்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும். அதற்கு நாம் முதலாவது விழிப்பாக இருக்க வேண்டும். आमीन। अकाल के समय में लोग उतार पाने के लिए हम पहले जागते रखना, प्रार्थना। அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் அவர்களோட சேர்ந்து இப்படிப்பட்ட காலங்களில் துன்மார்க்கமான காலங்களாக இருக்கும். क्योंकि समय ऐसे तुष्ट के अनुभव में रहेगा, அவபக்தியான காலங்களாக மாறிவிடும். भक्तिहीन हो जाएंगे लोग। இப்படிப்பட்ட காலங்களில் நிறைய அவபக்தியான காரியங்களாம் நடக்கும். कहीं अभक्ति के काम भी होगा, துன்மார்க்கமான காரியங்களாம் நடக்கும். कहीं तुष्ट का काम होगा। நாம் நிற்க வேண்டும். हम खड़े होना, அவர்களை ரட்சிப்புக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும். இதான் நாம் செய்யக்கூடிய आमीन। और भी लोगों को लिए हम जागते रखना, प्रार्थना करना, कलिसिया में लाना। அதுக்கு 2 காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். इसलिए पहले परमाय न पाए, सावधान रहो। நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். और सावधान रहो, घबराहट न होना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இயேசு நமக்கு வாக்கு பண்ணபடியே திருச்சபைக்கு அப்படியே பாதாளத்தின் வாசகர்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. जैसे यीशु मंडली के लिए वादा दिया, वैसे अधोलोक के पाठक कलीसिया को प्रबल नहीं करता। நான் உங்களை திக்கற்றவளாக கைவிடேன், நான் திரும்ப வாரேன் என்று சொல்லி यीशु ने कहा, मैं तुम्हें अनाथ करके न छोड़ूंगा, मैं दोबारा आऊंगा। யோவான் 14 அதிகாரத்தில் அங்கே வாசித்தோம் 18வது வசனத்திலே, यूहन्ना 14वां अध्याय में நான் உங்களை 18वां वचन। திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். आमीन। मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आऊंगा। ஆண்டு அப்ப வாக்கு பண்ணவர், அவர் வாக்கு மாறாதவர். जो वादा दिया वो सच्चा है। வரக்கூடிய கோப ஆக்கினைக்காக உங்களை நியமிக்கவில்லை. आमीन। आने वाले क्रोध के लिए वो तुम्हें नहीं இந்த ठहराया। உலகத்தின் அழிவான காலங்களிலே, அப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களிலே அந்த கோபாக்கினைக்காக நாம் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. जो संसार के संकट के नुकसान के समय में हमें प्रभु क्रोध के लिए नहीं बुलाया। இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல, வெளிச்சத்திற்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். हम न रात का न अंधकार का, हम दिन का நாம் है और ज्योति का। விழித்திருந்திருக்க விழிப்பாக இருக்க வேண்டும். हम जागते रहना। சரி, அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. 6வது வசனத்தை மத்தேயு 24:6. मत्ती 24 ये सब होना आवश्यक है, ஆனால் முடிவுடனே வராது. परंतु अंत तुरंत न होगा। இவெல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டியது? क्यों ये सब होना आवश्यक है? இந்த உலகத்தின் அதிபதி யார்? பிசாசானவன். इस संसार के अधिपति कौन है? शैतान। உலகத்தின் அதிபதி அவன் யாரு? பிசாஸ். इस संसार के अधिपति शैतान। பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. पुराना वो सर्प अजगर, அவன் கிரியை செய்து கொண்டே தான் वो இருக்கிறான். काम करते रहेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அவன் பல வருஷங்களாக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். वो कई साल से काम करते रहे। ஆனா இயேசு நமக்கு முன்னோடியாக ஜெயித்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். परंतु यीशु हमारे अगुवा के रूप है, वो विजय पाया, सिंहासन में विद्यमान है। சபை அவரை பின்பற்றுகிறது. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம்,
அவர்தான் ஜீவன், அவரை இல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவன் வர முடியாது. आमीन। कलीसिया भी उस यीशु को मानता है क्योंकि वो यीशु बिना कोई पिता के पास नहीं पहुंच सकता है। यीशु की मार्ग सत्य है और जीवन है। மரித்தேன், சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். इसने कहा देखो मैंने मर गया था लेकिन अब सदा मैं सनातन जीवित हूँ। நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். और अधोलोक और मृत्यु का चावी मेरे हाथ में है। மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவர். मृत्यु और अधोलोक की चावी मेरे हाथ में। நாம் ஒன்றும் கலங்க வேண்டாம், நாம் ஒன்றும் திகைக்க வேண்டாம். நாம் மன உறுதியோடு கூட, நம்பிக்கையோடு கூட, நிச்சயத்தோடு ஓட வேண்டும். इसलिए हम घबराहट नहीं होना, अटल रहना, दृढ़ होना, अपने काम में बढ़ते जाना। ஆனால் அன்றையில இருந்தே அவன் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறான். लेकिन वो उन दिन से लेकर काम करते रहता है। நான் தான் இயேசு என்று கள்ள கிறிஸ்துகளும் தோன்றுவார்கள். ऐसे में ही मेसी करके गई, झूठा मेसी लोग भी उठेंगे। நாம் உலக சரித்திரத்தில் பார்த்தா 20க்கு மேலாக நான் தான் இயேசு என்று சொல்லி தெய்வமாக காண்பித்துட்டு போயிருக்க நிறைய பேர் இருக்காங்க. वैसे जगत में हम ऐसे इतिहास में देख सकता है 20 लोग के ऊपर मैं ही मेसी बोल के मर गए। பெரிய அற்புத அடையாளம் செஞ்சுட்டு நான் தான் இயேசு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. कई अद्भुत चमत्कार दिखा के मैं ही वो मेसी करके இன்னும் வருகாலங்களில் சொல்லுவார்கள். और आने वाले दिन में भी वैसे उठेंगे। ஆனால் இதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். लेकिन इस विषय में सावधान रहना। யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். यूहन्ना सुसमाचार 5वां अध्याय में 43 वचन। நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். मैं अपने पिता के नाम से आया हूँ और तुम मुझे ग्रहण नहीं करते, यदि अन्य कोई अपने ही नाम से आए तो उसे ग्रहण कर लोगी। இதாங்க அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி. ये मसीह का विरोधी आत्मा। இயேசுடைய காலங்களிலும் இருந்தார்கள், ஆகத்தான் இயேசு அதை எச்சரித்தார். ऐसे यीशु के दिन में भी था, इसलिए यीशु ठाठा। மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். मत्ती 7वां अध्याय 15 वचन। கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். झूठे भविष्यवक्ताओं से सावधान रहो, जो भेड़ों के वेश में तुम्हारे पास आते हैं, परंतु अंदर में वे फाड़ने वाले भेड़िए। அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். उनके फलों से तुम उन्हें पहचान लोगे। क्या लोग झाड़ियों में अंगूर या ऊंट खटोरों में अंजीर तोड़ते हैं? इसी प्रकार हर एक अच्छा पेड़ अच्छे फल लाता और निकम्मा पेड़ बुरा। நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. अच्छा पेड़ बुरा फल नहीं ला सकता और न निकम्मा पेड़ अच्छा फल ला நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். जो पेड़ अच्छा फल नहीं लाता वो काटा और आग में डाला जाता, इस प्रकार उनके फलों से तुम उन्हें पहचान लोगे। அன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் இயேசுடைய காலத்திலும் இருந்தது. यीशु के दिन में भी झूठे भविष्यवक्ता था, झूठे उपदेशक भी था। இருண்ட காலம், वो अंधियारा का समय। மல்கியாவுக்கு அப்புறமாக ஒரு 400 வருஷம் இருண்ட காலமாக இருந்தது. मलाकी पुस्तक के बाद 400 वर्ष अंधियारा था। அப்படிப்பட்ட காலங்களில் वैसे दिनों में எழுந்த ஒரு கூட்டம் இருந்தது. एक झुंड था। ஆனால் இயேசுக்கு முன்னாக அவர்கள்லாம் விழுந்து போனார்கள். लेकिन यीशु के पहले वो सब गिर गए। அதனால தான் சிமியோன் கைகளை உயர்த்தி வைத்துக் கொண்டு அவரை குறித்து தீர்க்க சொன்னார், இஸ்ரவேலிலே ஒரு கூட்டம் விழுகிறதற்கும் எழுதற்கும் இயேசுவானவர் நியமிக்கப்பட்டார், அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார் என்று சொன்னார். इसलिए वो सिमियोन ने यीशु को अपने हाथ में लिए हुए ऐसे कहा था, इज़राइल में एक झुंड गिरेगा, एक झुंड उठ के खड़े होगा, इस काम के लिए ये टकराया गया। லூக்கா சுவிசேஷத்திலே அங்கே வாசிக்கப்படுகிறது, 2ஆம் அதிகாரம் 34 வாசிக்க முடியும். लूका सुसमाचार 2 अध्याय में 34 वचन। இதோ அனைவருடைய இருதயத்தில் சிந்தனைகளை வெளிப்படுத்தத்தக்க இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கும் ரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டார்.
तो समूह ने उनके आशीष देकर उसकी माता मरियम से कहा, देख वो तो इसराइल में बहुतों के गिरने और उठने के लिए और एक ऐसे चिन्ह होने के लिए टकराया गया है जिसके विरोध में बातें की जाएंगी. அப்படிப்பட்டவர்கள் ஓநாய்களாக ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வந்தவர்களெல்லாம் இயேசு எச்சரித்து விழுந்து வீழ்ச்சி அடைந்தார்கள், விழுந்து போனார்கள். वैसे जो भेड़ियों ने भेड़ों के भेष में आए थे उन सबको यीशु ठाठा, उन सब लोग गिर गए. ஒரு கூட்டம் எழுந்தார்கள். एक झुंड उठ के खड़ा हुआ. 12 சீசர்கள் எழுந்தார்கள். आमेन. 12 चेले लोग खड़े थे. 70 சீசர்கள் எழுந்தார்கள். 70 चेले लोग खड़ा हुआ. 120 பேர் எழுந்தார்கள். 120 लोग खड़ा हुआ. இப்படி ஒரு கூட்டம் எழுந்தார்கள். वैसे एक झुंड उठ के खड़ा हुआ. எழுந்தவர்கள் மேல் ओ जो उठ के खड़ा था उन पर ஆவியை ஊற்றி आसमान से ऊपर से आत्मा उड़ेल பலனடைந்து बल पाकर உலகளாவிய திருச்சபையாக सारे जगत पर के मंडली சத்ருவை வெட்கப்படுத்தத்தக்கதாக शत्रुओं को लज्जित कर உலகளாகிய கிறிஸ்துவின் சபையாக அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். सारे जगत पर के अपने राज्य को, अपने कलीसिया को प्रभु बनाते रहे. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर का राज्य बना. பிசாசின் ராஜ்யங்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. शैतान का राज्य गिरते. பல பரிசுத்தவான்கள் இதிலே மரித்தார்கள். इस पर कई पवित्र लोग मरा. இன்னமும் ஒரு பரிசுத்த கூட்டம் அவருக்கு கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. और भी एक पवित्र झुंड उनके लिए चुन के खड़ा हो. இப்படிப்பட்ட யுத்தங்கள் காலங்கள் கடந்து வந்தது. ऐसे युद्ध लड़ाई आया. பஞ்ச காலங்கள் வந்தது. अकाल के समय आया. அதாவது கொள்ளை நோய்கள் வந்தது. महामारी आया. பூமி அதிர்ச்சிகள் வந்தது. भूकंप भी आया. ஆனால் இவைகள் எல்லாம் ஜெயித்தார்கள். लेकिन इन सबों से वो लोग जय पाए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. இயேசுவோடு கூட இருந்த திருச்சபை ஜெயித்தது. जो यीशु के साथ था वो मंडली जय पाया. அப்படி ஜெயித்ததனால தான் அவருடைய ராஜ்யங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. वैसे जय के मारे वो राज्य बांधते जा रहे. அவர் வைராக்கியம் உள்ளவராக எழும்பியிருக்கிறார். वो दूर से खड़ा होता. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்து கொண்டே தான் இருக்கும். सेनाओं की यहोवा के दूर से काम होगा. அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டிக்கொண்டே இருப்பேன் என்று அங்கே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 9 अध्याय 7वां वचन कहता वो अपने राज्य को बढ़ाते रहेगा. அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनका राज्य सर्वदा बढ़ते जाएगा. वो कभी अंत न होता. அது இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். बढ़ते जाएगा. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். सेनाओं की यहोवा के धुन से काम हो जाए. என்னதான் நடந்தாலும் कुछ भी किना அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். सेनाओं के यहोवा अपने काम को करेगा. அப்போஸ்தலர் பேதுருவும் இதை குறித்து எழுதுகிறார். प्रेरित पत्रस भी इसके बारे में लिखता है. அங்க 2 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். दूसरा पत्रस का पत्री दूसरा अध्याय पहला वचन. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். जिस प्रकार उन लोगों में झूठे पुस्तकता थे उसी प्रकार तुम्हें भी झूठे उपदेशक होंगे जो नाश करने वाले पाखंड का उद्घाटन छिप कर करेंगे और उस स्वामी का जिसने उन्हें मोल लिया है इनकार करेंगे और अपने आप को शीघ्र विनाश में डालेंगे. இயேசுவின் காலத்திலும் கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகள் இயேசுவின் காலத்தில் இருந்தது, அப்போஸ்தலர் காலத்திலும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. यीशु के दिन में भी झूठे उपदेशक था, झूठे उपदेशक थे और प्रेरितों के दिन में भी था, आज भी है. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகம் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். बहुत से उनके समान लुचपन करेंगे जिनके कारण सत्य के मार्ग की निंदा की जाएगी. பொருளாசையுள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வகால முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுக்கு அழிவு உறங்காது. वे लोभ के लिए बातें गढ़कर तुम्हें अपने लाभ का कारण बनाएंगे और जो दंड की आज्ञा उन पर पहले से हो चुकी है उसके आने में कुछ भी देर नहीं और उनका विनाश ओंगता नहीं. இந்த அப்போஸ்தலர் பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये प्रेरित पत्रस का एक दूसरा पत्री है, एक कॉमन पत्री है. முதலாவது தலைப்பு படிங்க. அப்போஸ்தலர் பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம். आमीन. पत्रस की दूसरी पत्री. அதாவது ஒரு சபைக்காக எழுதவில்லை, பொதுவாக இந்த கடைசி காலத்திற்கும் சேர்த்தே தான் எழுதியிருக்கிறார். ये प्रेरित पत्रस केवल कलीसिया के लिए नहीं है, ऐसे अंतिम समय में जो होता सबों के लिए लिख रखा. The second
எபிஸ்டில் ஆஃப் த பீட்டர், அதாவது இந்த இரண்டாம் நிருபத்தை பொதுவாக எழுதியிருக்கிறார். आमेन। ये दूसरे पत्र ऐसे सभी के लिए कॉमन लिखा। அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவர் எழுதுகிறார். आमेन। जो बहुमूल्य विश्वास पाए उन लोगों के लिए लिखा। ப்ரீஷியஸ் ஃபெய்த் அதை பெற்றவர்களுக்கு எழுதியிருக்கிறார். बहुमूल्य विश्वास पाए हुए लोग। இந்த நிருபத்தை நீங்கள் வாசித்தால் ரொம்ப முக்கியமான நிருபம் இரண்டாம் நிருபம். ये पत्रस की दूसरी पत्री बहुत मुख्य पत्री है। அறிவு, கர்த்தரைக்குரிய அறிவுங்கிற வார்த்தை 5 தடவை சொல்லப்பட்டது. आमेन। वो मसीह का पहचान के बारे में 5 बार लिखा। டிஸ்ட்ராய்டு, அழிவுங்கிற வார்த்தை, விநாசங்கிற வார்த்தை 9 தடவை சொல்லப்பட்டது. विनाश का शब्द 9 बार लिखा। தந்திரம்ங்கிற வார்த்தை 5 தடவை சொல்லப்பட்டது. चतुर का शब्द 5 बार लिखा। கேடுங்கிற வார்த்தை 5 தடவை சொல்லப்பட்டது. और जो नुकसान के शब्द 5 बार लिखा। அப்ப இந்த நிருபம் ரொம்ப முக்கியம். அழிவு உறங்காது என்று சொல்லப்பட்டது. आमेन। ये पत्री बहुत मुख्य है क्योंकि जो नष्ट हो रहा है वो कभी उगता नहीं। விநாஸ், आमेन। विनाश उगता नहीं। அதாவது தந்திரமாக அவன் கிரியைகளை செய்கிறவன். वो चतुर से काम करेगा। அப்ப ஒரு கூட்டம் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். एक झुंड है चतुर के मारे बरमाए जाए। அதை குறித்து தான் நாம் இந்த வேளையிலே பார்க்கிறோம். उसके बारे में हम अभी देखेंगे। இந்த காலங்களை வஞ்சிக்கப்படியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். आमेन। इसलिए सावधान रहो यदि बरमाए न पाए। அதுதான் யோவான் கிட்ட சுவிசேஷம் வாசித்தோம் 5ஆம் அதிகாரம் 43. யுகன்னா சுசமாச்சார் 5वां अध्याय 43। நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். मैं अपने पिता के नाम से आया हूँ और तुम मुझे ग्रहण नहीं करते, यदि अन्य कोई अपने ही नाम से आए तो उसे ग्रहण कर लो। கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு எதிராக வந்தவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். जो मसीह के उपदेश का विरोधी से आया वो ये मसीह का विरोधी, ஜூட்டா மசியே. அல்லேலூயா. हालेलुया। விரோதி மசியே. அப்ப இங்க கவனிங்க, அவனுடைய உபதேசத்தை அவன் திணிக்கிறான். वो अपने उपदेश को ले आता, கேடு உண்டாக்குறதுக்கு, वो विनाश कर ले आता, அழிவை உண்டாக்குறதுக்கு, वो नुकसान कर ले आता। தந்திரமாக அவன் கிரியை செய்கிறான். चतुर से वो काम करता। ஆதியில இருந்தே அவன் தந்திரத்தினால தான் ஏவாளை வஞ்சித்தான். वो आरंभ ही से अपने चतुर के मारे ही हवा को वो बहकाया। அவங்க 44வது வசனத்திலே வாசிக்கிறோம், और 44वां वचन, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? तुम जो एक दूसरे से आदर चाहते हो और वह आदर जो एकमात्र परमेश्वर की ओर से है नहीं चाहते, किस प्रकार विश्वास कर सकते हो? இங்க பாருங்க, தேவனாலே மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடாத ஒரு கூட்டத்தில் வந்ததுதான் பல மதங்கள். और एकमात्र परमेश्वर की ओर से जो आता है वो आदर को जो नहीं चाहते, उनके द्वारा ही वैसे कई प्रकार के धर्म उत्पन्न हुआ। ஆண்டவருடைய நாமத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் யூதர்கள். यहूदी लोग यीशु को क्रूस पर मारा। அவர்கள் பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை சரியாக அறிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். वो लोग यदि व्यवस्था का अच्छे से जाने तो यीशु को क्रूस पर नहीं मारता था, यीशु को ग्रहण करता था। அதைத்தான் இங்கே கவனிக்க வேண்டும். 45வது வசனத்தை வாசித்தா, 45वां वचन, பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசேயை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். ये न समझो कि मैं पिता के सामने तुम पर दोष लगाऊंगा, तुम पर दोष लगाने वाले तो मूसा है जिस पर तुमने भरोसा रखा है। இவர்கள் மோசேயுடைய நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ये लोग मूसा के वो व्यवस्था को ग्रहण किया, மோசேயை ஏற்றுக்கொண்டார்கள். मूसा को भी ग्रहण किया। நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. क्योंकि यदि तुम मूसा का विश्वास करते तो मेरे भी विश्वास करते, इसलिए कि उसने मेरे विषय में அவன் लिखा। எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? परंतु यदि तुम उसकी लिखी हुई बातों पर विश्वास नहीं करते तो मेरी बातों पर कैसे विश्वास करोगे? அப்ப இங்கே கவனிக்க, தேவனுடைய வார்த்தையை, தேவனாலே மாத்திரம் வரக்கூடிய மகிமையை அவர்கள் தேடவில்லை. ये लोग जो एकमात्र परमेश्वर की ओर से आता है वो आदर को नहीं चाहा। ஆதியிலே இருந்தே அவன் தந்திரம் உள்ளவன், பிசாசனவன். वो जो चतुर है आरंभ से चतुर किया सही, தேவனுக்கு விரோதி, वो परमेश्वर का विरोधी, தேவனுக்கு பகைஞன், परमेश्वर का बैरी। தேவனால் மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடாதபடி வேற மகிமையை தேட வைப்பான். वह आदर जो एकमात्र परमेश्वर की ओर से आता है उन पर नहीं है और किसी अन्य आदर को चाहत करने, அவன்தான் வஞ்சகன்.
वो ही बहकाने वाला, அவன்தான் தேவனுக்குமான வஞ்சிக்கிறவன், அவன்தான் தேவனுக்கு விரோதி. वो ये परमेश्वर के विरोध से वंचित करने वाले, परमेश्वर को அதே விரோதி தான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற விரோதமாக வருகிறான். वही विरोधी अभी परमेश्वर से भेजा गया यीशु मसीह के विरोध से भी आया. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் பகைகனாக விரோதியாக வருகிறான். वो परमेश्वर का वचन के विरोध से बाहर करके आया. தேவனால் வரக்கூடிய மாத்திர மகிமையை தேடாமல் வேற மகிமையை தேட வைக்கிறான். हमें जो आदर एकमात्र परमेश्वर की ओर से आता उनका नहीं और किसी आदर को ढूंढने के लिए करता. ஆகவே தான் அங்கே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே சத்தியாவி வஞ்சகாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पहला यूहन्ना 4वां अध्याय 6वां वचन में सत्य का आत्मा और ब्रह्म की आत्मा. அங்கே இதனால சத்தியாவினதும் வஞ்சகாவினதும் அறிந்திருக்கிறோம். இப்ப சத்தியத்துக்கு ஆவிக்கு விரோதமாக வஞ்சகாவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. आमेन. सत्य की आत्मा के विरोध से ब्रह्म की आत्मा कार्य करती. அப்ப கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட், मेसी विरोधी. அதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். पहला यूहन्ना 2रा अध्याय में 18 वचन. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. आमेन. पहला यूहन्ना 2 अध्याय 18 वचन 2:18. ये लड़के ये अंतिम समय है. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். जैसे तुमने सुना है कि मसीह का विरोधी आने वाला है, उसके अनुसार अब भी बहुत से मसीह विरोधी उठ खड़े हुए हैं. इसमें हम जानते हैं कि ये अंतिम समय है. ஓகே, கவனிங்க. இயேசுவுடைய காலம் துவங்கி அவருக்கு விரோதமாக வந்த கள்ள கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், புரட்டுகள் இருந்திருக்கிறது. यीशु के दिन से शुरुआत हो जो झूठे पुस्तकता और वचन को उलट पलट करने का अनेक अंधी கிறிஸ்துகள் வருகிறார்கள். बहुत से मसीह के विरोधी उठ खड़े. அப்படி ஒரு வஞ்சனையான உபதேசம் தான் யாரு இஸ்லாம் 5ஆம் நூற்றாண்டுல வந்தது. वैसे 5वीं सेंचुरी में आया एक ऐसे वंचित करने वाला उपदेश वो इस्लाम. இயேசுவுக்கு விரோதமாக ஆன்டிக்கு, அதாவது இயேசுவுக்கு விரோதமான ஒரு உபதேசம். वो मसीह के विरोध एक उपदेश. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा. அப்ப இயேசு முற்றிலுமாக மன்னிக்க சொல்லி இருக்கிறார். மன்னிப்பின் உபதேசம். यीशु का उपदेश ऐसे पूरी रीति से क्षमा कर. அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி உபதேசம். आमें. वो पुराना नियम में आँख के बदले आँख और दांत के बदले दांत ऐसे उपदेश था. அப்ப தேவனாலே மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடாமல் ஒருவரால வரக்கூடிய மகிமையை தேடினால் அங்கே தான் வஞ்சகாவி வஞ்சகன் கிரியை செய்கிறான். आमीन. जो परमेश्वर की ओर से एकमात्र परमेश्वर से मिलने वाले आदर को नहीं और किसी आदर को जो चाहत करता है वहाँ ही वो ब्रह्म की आत्मा कार्य करता है. அப்ப தேவனால் வரக்கூடிய மகிமையை தேட வேண்டும். परमेश्वर से आने वाले आदर को चाहना. அன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना 12वां अध्याय. யோவானுக்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार 12वां अध्याय 41 வாசித்தால் 41. இயேசு அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ईसाई ने ये बातें इसलिए कही कि उसने उसकी महिमा देखी और उसने उसके विषय में बातें की. 40வது வசனத்தை வாசித்தால் இருக்கிறது. 40 वचन. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் குணமாக்கப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார்கள் என்றான். उसने उनकी आंखें अंधी और उनका मन कठोर कर दिया है, कहीं ऐसे न हो कि वे आंखों से देखे और मन से समझे और फिरे और मैं उन्हें चंगा करूं. பாருங்க, தன் சுய மகிமையை தேடினார்கள். ये अपने महिमा को ढूंढा. ஆகவே அங்கே தேவனுடைய மகிமையை அவர்கள் காண முடியவில்லை. परमेश्वर से मिलने वाले महिमा को नहीं देख पाया. 42வது வசனத்தை வாசித்தா 42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்து ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். तो भी अधिकारियों में से बहुतों ने उस पर विश्वास किया, परंतु फरीसियों के कारण प्रकट में नहीं मानते थे कि ऐसा न हो कि वे आराधनालय में से निकाले जाए. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். क्योंकि मनुष्य की ओर से प्रशंसा उनको परमेश्वर की ओर से प्रशंसा की अधिक प्रिय लगती थी. மனுஷரால் வரக்கூடிய மகிமையை விரும்புகிறவர்கள், मनुष्य की ओर से आने वाला प्रशंसा
அதுதான் அந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு விரோதி, வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். इसलिए वो मसीह के विरोधी है, फरमाया जाता. இப்போ யாரு அவர்கள்? அவர்கள் தான் வஞ்சகாவி கடைசி காலங்களிலே கிரியை செய்யும். वो ऐसे ब्रह्म की आत्मा आखिरी दिन में काम करेगा. தேவனால் மாத்திர வரக்கூடிய மகிமையை தேட வேண்டும். आमीन. एकमात्र परमेश्वर की ओर से जो आता है वो आदर को हम चाहत करना. அங்கே ஆண்டவருடைய நாமத்துக்கு 7:18 வாசிக்கிறோம். யோவான் 7:18. யுகன்னா 7:18. யோவானுக்கு சுவிசேஷம் 7:18. யுகன்னா 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பின மகிமையை தேடுகிறவனோ உண்மையிலோனாய் இருக்கிறான், என்னிடத்தில் அநீதி இல்லை. जो अपनी ओर से कुछ कहता है वो अपनी ही बड़ाई चाहता है, परंतु जो अपने भेजने वाले की बड़ाई चाहता है वही सच्चा है और उसमें अधर्म नहीं. அவ இயேசு சுயமாய் பேசவில்லை, சுயமாய் எதையும் செய்யவில்லை. इस अपने ओर से ना कुछ कहा ना कुछ किया. தன்னை அனுப்பினருடைய மகிமையே தேடிக்கொண்டிருந்தார். आमीन. वो अपने भेजने वाले की बड़ाई को ஆனால் அதற்கு விரோதமாகத்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். लेकिन उसके विरोध से यीशु को क्रूस पर मारा. தேவனால மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடாத அந்த யூதர் கூட்டம் இயேசுவை சிலுவையில் உயிரோடு அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். जो एकमात्र परमेश्वर की ओर से मिलता है वो आदर को चाहत नहीं किया. उन यहूदी को झुंड यीशु को सलीब पर मारा. ஆகவே தான் இந்த யுத்தங்கள் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. इसीलिए ये सब लड़ाई होना आवश्यक है. இங்கே கவனிக்க, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ऐसे संभव क्यों हो रहा है? தேவனாலே மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற இந்த வேதத்தை விசுவாசிக்கிறது இல்லை. आमीन. वो लोग जो एकमात्र परमेश्वर की ओर से आने वाला आदर को नहीं, एक दूसरे को आदर को चाहत किया, इस कारण ये सुसमाचार को विश्वास भी नहीं किया. அவர்கள் விசுவாசியாமல் போனதனால தான் புறஜாதிகள் தரிசனமாக நம்மை தெரிந்து கொண்டார்கள். उन यहूदी लोग विश्वासघात किया, इस कारण अन्य जाति का दर्शन बन गया, हमें भी प्रभु चुन लिया. அந்த நாட்டை மத்தியமாக கொண்டுதான் காலகாலங்களாக யுத்தம் நடந்தது, நடக்கிறது, இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். उस इजराइल देश को रखे है, कई सालों से युद्ध हुआ है, अभी हो रहा है और भी युद्ध होने वाला है. ஏனென்றால் வானத்தையும் உண்டாக்கின தேவன் தேவனுடைய வார்த்தையை முதலாவது அவர்களுக்கு கொடுத்தார். क्योंकि आकाश और पृथ्वी का कर्ता पहले अपने वचन को उन यहूदी लोगों के लिए सौंपा था. ரோமர் 3:2 சொல்றது அந்த வாக்கியங்கள் ஒப்புவிக்கப்பட்டதான் விசேஷித்த மேன்மை. आमीन. रोमियो 3 अध्याय 2 वचन कहता है यहूदी का क्या बड़ा है, उनका जो प्रभु का वचन उनके हाथ में सौंपा. அவர்கள் விசுவாசியாமல் போய்விட்டார்கள். वो लोग को विश्वासघात किया. ஆனால் அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்காது. फिर भी क्या है, उनका अविश्वास परमेश्वर का व्यर्थ ठहरेगा, தேவனுடைய कदापि नहीं. மகிமையை அவமாக்க முடியாது. परमेश्वर का महिमा को कभी புறஜாதிகளை தெரிந்து கொண்டு அவருடைய மகிமையை மீண்டும் கூட கொண்டு வருகிறார். ओ परमेश्वर ने अन्य जाति को चुनकर वापस अपने महिमा को लेकर आए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அதை கொண்டு அவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. आवे, उसी के द्वारा प्रभु अपने राज्य को बना रहा. ஆமா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அப்ப தேவனால் மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடாமல் ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர் विश्वासिक கூடாது. आमीन. आमीन. इसलिए जो कोई एकमात्र परमेश्वर की ओर से नहीं, एक दूसरे से आने वाला आदर को ढूंढता, उन पर विश्वास नहीं रखता. ரொம்ப தெளிவாக நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். इसलिए सावधान रहो, भरमाए नहीं जाना. வாசிக்கலாம். அங்கே 1 தெசலோனிக்கேயர் 2:6 எடுத்து வாசிக்கலாம். पहला थिस्सलुनीके 2:6. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் पहला थिस्सलुनीके 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 6வது வசனம் 6. வாசிப்போம். और यद्यपि हम मसीह के प्रेरित होने के कारण तुम पर बोझ डाल सकते थे, तो भी हम मनुष्य से आदर नहीं चाहते थे, और न तुमसे और न और किसी से. அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவரிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ये प्रेरित पौलुस ऐसे कहता है, हम तो मसीह के प्रेरित होने के कारण तुम पर बोझ डाल सकते थे, तो भी हम मनुष्य से आदर नहीं चाहते थे, और न तुमसे और न तुम्हार किसी से. மனுஷரால் வரக்கூடிய மகிமையை நாங்கள் தேடவில்லை. जो मनुष्य की ओर से आता वो आदर को हम नहीं चाहत करता. மனுஷரால் வரக்கூடிய மகிமையை ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறார். ऐसे एक झुंड है मनुष्य से मिलने वाला आदर को ढूंढता है. நாங்க உபதேசத்துல கிறிஸ்துவ உபதேசம் கொஞ்சம் பாரமா தான் இருக்கிறது. आमीन. मसीह के
वो प्रेरित होने के कारण तुम पर बोझ डाल सकते थे. அப்போஸ்தல உபதேசமும் ஊழியமும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை தேடாது. और जो प्रेरितों के उपदेश और प्रेरितों की सेवा जो मनुष्य की ओर से आने वाला आदर को नहीं चाहत करता. அடுத்த கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். गलातियों को पत्री पहला अध्याय 1:10 வாசிக்கிறோம். गलातियों पहला 10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனை யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. अब मैं क्या मनुष्य को मनाता हूँ या परमेश्वर को? क्या मैं मनुष्य को प्रसन्न करना चाहता हूँ? यदि मैं अब तक मनुष्य को ही प्रसन्न करता रहता तो मसीह का दास न होता. கடைசி காலங்களிலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். आमीन. अंतिम समय में हम बर्बाद नहीं पाए, மனுஷரை सावधान रखना. மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட போதனைகள் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ऐसे मनुष्य को प्रसन्न देता वैसे झूठे उपदेश के लिए सावधान रहो. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்னது போல कुलुसियो दूसरा अध्याय 4वां वचन. ஒருவனும் நயவசப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் எழுதுகிறார். आमीन. ये इसलिए कहता हूँ कि कोई मनुष्य तुम्हें लुभाने वाली बातों से धोखा न दे. நயவசரிப்பினாலே கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். आमीन. अंतिम समय में इसे लुभाने वाली बातों से धोखा पाता है. இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். इस विषय में हम सावधान रखना. அப்போ இது கிறிஸ்துவினுடைய உபதேசம் பைத்தியம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருக்கும். मसीह का उपदेश वो मूर्खता के लिए मूर्खता है, वो नष्ट होने वाले के लिए. அங்கே வாசிக்க முடியுது 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் पहला कुरिन्थियों வாசிக்கலாம் 19வது வசனத்தை வாசிக்க 18-19 வசனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों में वो पहला अध्याय में 18 और 19 वचन. சிலுவைப்பட்டிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. क्योंकि क्रूस की कत्ता नाश होने वाले के लिए मूर्खता है, परंतु हम जो उद्धार पाने वाले के लिए परमेश्वर சிலுவையின் की உபதேசத்துக்கு என்ன இருக்கிறது? और मसीह का उपदेश क्रूस का उपदेश में क्या है? சுய மகிமையை தேவனால் வரக்கூடிய மகிமையை மாத்திரம் தேடக்கூடியதான் கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம். जो एकमात्र परमेश्वर के ओर से आता वो आदर को चाहत करता वो ही मसीह का उपदेश है. அல்லது வஞ்சக ஆவி கிரியை செய்யும் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एकमात्र परमेश्वर के ओर से मिलने वाला आदर. தேவனால் வரக்கூடிய மகிமையை குறித்து பேசக்கூடிய அந்த சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. एकमात्र परमेश्वर के ओर से जो आता है वो आदर के बारे में जो क्रूस के उपदेश देता है वो नष्ट होने वाले के लिए मूर्खता है. யூதர்கள் இயேசுவை அந்த பைத்தியமா தொடரல, அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. वैसे युगदी लोग यीशु के उपदेश मूर्खता के जैसे था, इसलिए क्रूस पर मारा. ஆனால் உங்களுக்கு எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் அது தேவ பலனாக இருக்கு. आमीन. लेकिन जो उद्धार पाने वाले के लिए वो परमेश्वर की सामर्थ्य. அந்தபடி ஞானியருடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலி அவமாக்கின்னு எழுதியிருக்கபடி, क्योंकि लिखा है मैं ज्ञानवानों के ज्ञान को नष्ट करूंगा और समझदारों की समझ को तुच्छ कर दूंगा. நீங்க 21வது வசனத்தை வாசித்தா 21वां वचन. எப்படின்னு தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. क्योंकि जब परमेश्वर का ज्ञान के अनुसार संसार ने ज्ञान से परमेश्वर को न जाना तो परमेश्वर को यह अच्छा लगा कि इस प्रचार की मूर्खता के द्वारा विश्वास करने वाले को उधार दे. உலகம் சுய ஞானத்தில் இருக்கிறது. इस संसार अपने ज्ञान में है. அது எப்படி சுய ஞானத்தில் வந்து விட்டது? वो कैसे अपने ज्ञान में रहता? அதாவது தேவனால் வரக்கூடிய மாத்திர மகிமையை தேடாதனால் वो परमेश्वर के ओर से आने वाला आदर को नहीं चाहत करता. அவன் சுய மகிமையை தேடி वो अपने आदर को चाहत करके அவன் சுய ஞானத்தை அடைந்து கொண்டான். वो अपने ज्ञान पाया. ஆனா தேவனுக்கு ஏற்றபடி அந்த உலகம் சுய ஞானத்தினால இருக்கறனால தேவனை அறிய முடியாது. आमीन. क्योंकि परमेश्वर के ज्ञान के अनुसार संसार ने अपने ज्ञान से परमेश्वर को न जानता. அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம் பைத்தியமா தான் இருக்கும். आमीन. उन लोगों का ये मसीह का उपदेश तो मूर्खता है. அந்த உபதேசம் பைத்தியமா தான் இருக்கும். ये उपदेश उन लोगों को मूर्ख था. இப்படிப்பட்ட காலங்கள்ல நமக்கு தேவை
இந்த பைத்தியமான உபதேசம் தான் தேவை, கிறிஸ்துவ உபதேசம். ऐसे दिनों में हमारा ये मूर्खता की उपदेश அப்ப बहुत யுத்தத்தின் जरूरत है. செய்திகளை கேட்கும்போது நீங்க வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். हमें लड़ाई के समाचार सुनते समय भरमाए न पाना, कलंगादबड़ी- सावधान रहो. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். घबराहट नहीं होना, सावधान रहो. தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஆதாம முதல்ல வஞ்சிக்கல, ஏவாளை தான் வஞ்சித்தது. वो अपने चतुर से आदम को नहीं, हवा को बहकाया. ஒன்று தீமோத்தேயுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா पहला तीमुथियुस के पत्री दूसरा अध्याय, 13வது வசனத்தை வாசிக்கலாம். पहला तीमुथियुस के पत्री दूसरा अध्याय में 13 वचन. 14வது வசனம், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். और आदम बहकाया न गया, पर स्त्री बहकाने पे आकर अब्राहीम हुई. அப்போ முதலாவது யார் வஞ்சிக்கப்பட்டால்? पहले कौन बहका गया? சுய மகிமையை தேடினவர். जो अपने महिमा को ढूंढा, अपने आप. அவரால் வரக்கூடிய மகிமை மாத்திரம் தேடணும்னா एकमात्र परमेश्वर की ओर से आने वाले அவன் आदम की வஞ்சிக்கப்பட்டு அவன் மீறுதலுக்கு உட்படுத்திருக்க மாட்டான். आमीन. वो अभी बहकाई गई. அவரால் வரக்கூடிய மாத்திர மகிமையை தேடணும். आमीन. एकमात्र परमेश्वर की ओर से मिलने वाला आदर को ढूंढना. ரொம்ப அழகா இருக்கும், புசிக்கிறதுக்கு இன்பமா இருக்குது, அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு விரோதமான மகிமையை தேடணும். आमीन. जो वचन वो पाई थी, वचन के विरोध से देखने में अच्छा है, खाने में मनोगर है, टेस्ट है, वैसे महिमा को आदर को இது ढूंढी थी. புசிக்கிறதுக்கு நல்லது, ये खाने के लिए अच्छा है, பார்வைக்கு இன்பம், देखने में मनोगर है, புத்தியை தெளிவிக்கிறது, ये बुद्धि देने वाला. இப்படி இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சமா இருந்தது. वैसे एक लालच करने वाले फल था. தேவனால் வரக்கூடிய மகிமையை மாத்திரம் தேடணும். केवल एकमात्र परमेश्वर की ओर से आदर को चाहत करना. அப்ப வஞ்சிக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? हमें वंचित हो गई, कारण क्या? தேவனால் வரக்கூடிய மகிமையை மாத்திரம் தேடணும். परमेश्वर की ओर से आने वाले आदर को அவர் चाहत சொன்னா அந்த கனியை புசிக்கனாலே நீ சாகவே சாவேண்ட, புசிக்கனா புசிக்காத. आमीन. परमेश्वर ने कहा, मना किया मत खाओ ये फल को. காம்ப்ரமைஸ் டாலரன்ஸ் கிடையாது. आमीन. इस विषय में नो கிறிஸ்துவ कॉम्प्रोमाइज. உபதேசத்துல காம்ப்ரமைஸ் டாலரன்ஸ் கிடையாது, அல்லது நீ வஞ்சிக்கப்பட்டு போவாய். मसीह के उपदेश में नो कॉम्प्रोमाइज, नहीं तो तू वंचित हो நீ जाएगा. டாலரன்ஸ்க்கு வைக்க கூடாது, வச்சனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறாய். तो आमीन. तो टॉलरेंस क्यों रखता है? इसीलिए तो तू बहका जाता. அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணுகிறது ஒத்துக்கோ, அதனாலதான் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டுட்டான். इसलिए वो बहकाने में आकर अब्रागिनी हुई. அப்ப ஆதியில அதை மாத்திரம்தான், அந்த மகிமையை மாத்திரம்தான் அவ தேடணும். आमीन. इसलिए एकमात्र परमेश्वर की ओर से आदर को चाहत करो. அவனுக்கு ஆதாமும் பாருங்க, அவளோட சேர்ந்து சுய மகிமையை தேடிட்டான். आदम भी वो उनके साथ होकर वो अपने आदर को ढूंढा. அதனாலதான் அந்த மகிமை இழந்து போயிட்டான். इसलिए वो रखित हुई महिमा से வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். बहकाए गए दोनों. ஆதியில ஆகவே தான் கொரிந்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், कुरिन्थियों को पत्री 2 கொரிந்தியர்கள் நிருபம் दूसरा कुरिन्थियों 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 2வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். दूसरा वचन. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். क्योंकि मैं तुम्हारे विषय में ईश्वरीय धुन लगाए रहता हूँ, इसलिए कि मैंने एक ही पुरुष से तुम्हारी बात लगाई है कि तुम्हें மணவாட்டி पवित्र சபையை कुमार. ஒரே புருஷனுக்கு தான் நியமித்திருக்கிறது. आमीन. दुल्हन कलिसिया एक ही पुरुष के लिए. நீ வஞ்சிக்கப்பட்டு வேசியின் பிள்ளையா மாறிடக்கூடாது. तो ऐसे बरमाए न जाना, वेश्या का बच्चे नहीं होना. மணவாட்டி அந்த மணவாட்டி சபைக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ऐसे जो दुल्हन है उस दुल्हन को उठा ले जाएगा, அதைத்தான் எடுத்துக்கொள்கிறவர். उसी कलिसिया को ले இப்படிப்பட்ட जाएगा. காலங்கள்ல அதைத்தான் வழங்கப்படுறது, முடி வராது. आमीन. हालेलुया. अंत तुरंत नहीं होता. அப்ப உடனே ஒரே புருஷனுக்கு தான் நியமிச்சிருக்கிறாரு. तुम्हें एक ही पुरुष के लिए धुन இதுல लगाया. காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம். உனக்கு இயேசுவை போல் தான் மாறணும். आमीन. तू यीशु के समान बदलना. இயேசுடைய கிறிஸ்துவுடைய உபதேசம் தான் வரும். यीशु मसीह के उपदेश को ही मानना. அவருக்கு வரக்கூடிய அந்த மகிமை மாத்திரம் தான் நீ தேடணும். एकमात्र परमेश्वर की ओर से जो आदर है, அதுதான் उसको தேவ चाहत कर. வைராக்கியம், பக்தி வைராக்கியம். वो ही परमेश्वर पर रखने वाला धुन है. 3வது வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று
பயந்திருக்கிறேன். तीसरा, परंतु मैं डरता हूं कि जैसे सांप ने अपनी चतुराई से हवा को बहकाया, वैसे कि तुम्हारे मन उस सीधाई और पवित्रता से जो मसीह के साथ होनी चाहिए कहीं भ्रष्ट न किए जाए. இப்படிப்பட்ட காலங்களிலே வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. தந்திரத்தினாலே தந்திரம் இருக்க இடத்துல வஞ்சகம் இருக்காது. कहाँ चतुर है वहाँ बहका जाएंगे. அப்போ தந்திரம், चतुर, இந்த காலங்களிலே தந்திரம் வேகமாக கிரியை செய்யும். इन दिनों में चतुर वेग से काम करता है. நீதிமானை ரட்சிக்கப்பட்டு தெரிந்தால் பாவிகளும் பக்தியிலாரும் எப்படி ரட்சிக்கப்படுவார்? अबे धर्मी व्यक्ति उतार पाना कठिन है, फिर पापी और अभक्ति कैसे उतार पाएगा? சபையிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. अबे न्याय जो चुकाएगा वो पहले कलीसिया की शुरू होता है. அப்ப இப்படிப்பட்ட வேளையிலே அவரால் வரக்கூடிய மகிமையை மாத்திரம் தேடுனா உங்களுக்கு சிலுவையின் உபதேசம் கொஞ்சம் பைத்தியமா தான் இருக்கும். आमेन. जो एकमात्र परमेश्वर की ओर से आता वो आदर को हम स्वागत करेगा, तो ये क्रूस की कत्ता मूर्खता, இந்த உலகம் பைத்தியமா தான் ये சொல்லுவாங்க. संसार हमारे ओर कहेगा ये தேவனால் வரக்கூடிய மகிமை மாத்திரமே நீ தேடிக்கிட்டு இருந்தா आमेन. சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம், உனக்கு தேவபலன். क्रूस की कत्ता जो नष्ट होने वाले के लिए मूर्खता, परंतु तुम्हारे लिए परमेश्वर की सामर्थ है. ஏன்னா உலகமானது சுயஞானத்தில் இருக்கிறது. क्योंकि संसार अपने ज्ञान में रहता है, அவன் சுய மகிமையை தேடிக்கொண்டு இருக்கிறது. वो अपने आदर को ढूंढता है, அதனால தேவனை அறியலை. इसलिए परमेश्वर को नहीं जाना. பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினால தான் விசுவாசிகளை ரட்சிக்குவதற்கு பிரியமாயிற்று. ये मूर्खता की प्रचार के द्वारा विश्वास करने वाले के उतार देना परमेश्वर को इच्छा है. அப்படித்தான் 1 கொரிந்தியர் 1:21 வாசித்தோம். पहला कुरिन्थियों 1:21. அவை இப்படிப்பட்ட காலங்களிலே வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். आमेन. इसलिए 4वां वचन में, यदि कोई तुम्हारे पास आकर किसी दूसरे यीशु का प्रचार और जिसका प्रचार हमने नहीं किया, ना कोई और आत्मा, இதான் வஞ்சகம். यही वंचित है. another Jesus, another spirit, another gospel. दूसरे यीशु, दूसरे आत्मा, दूसरे सुसमाचार. அப்ப சபையை குறித்து தான் இங்க சொல்கிறார். यहाँ कलीसिया के बारे में लिखा. நீதிமானே ரட்சிக்கப்பட அரிது. हमें धर्मी व्यक्ति उतार पाना कठिन है. அப்ப சுய மகிமையே தேடுறவர்களை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. हमें जो अपने महिमा का चाहत करता उनके बारे में लिखा. அப்ப சுய மகிமையை பிரசங்கிக்கிற கூட்டம், आमीन. अपने से मिलने वाले आदर को प्रचार देने वाले झुंड, அப்ப அவங்க வஞ்சக ஆவியை கிரியை செய்கிற கூட்டம், वो जो प्रश्न के आत्मा कार्य करता है, வஞ்சிக்கிற ஒரு சுவிசேஷம். वो ब्रह्म की सुसमाचार. இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட காலங்களிலே, யுத்த காலங்களிலே, பஞ்ச காலங்களிலே, கொள்ளை நோயின்றை காலங்களிலே, புகமான காலங்களிலே, இப்படிப்பட்ட வேதனையான காலங்களே வரும். आमीन. इसलिए जो लड़ाई और महामारी, अकाल, भूकंप, ऐसे तीनों में ऐसे वेदना आएगा. அப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கும்? तब समय कैसे लगेगा? வஞ்சிக்கக்கூடிய சுவிசேஷம் வரும். वंचित होने वाले सुसमाचार, வஞ்சிக்கிற ஆவி, वंचित के आत्मा, வஞ்சிக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் வருகிறது. हमें वंचित करने वाला मसीह को, இதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். इस विषय में हम सावधान रहें. அப்ப தேவனால வரக்கூடிய மகிமை மாத்திரம் நீங்க தேடணும். एकमात्र परमेश्वर की ओर से जो आदर आता है उस சீசர்கள் पर चाहत கேக்குறாங்க, करो. நீர் போகிற வழி என்ன வழியான்னு கேக்குறாங்க. எப்படி அது और வழி? चेले लोग को पूछा कैसे हमको मालूम वो मार्ग நானே कैसा? வழி, इसने कहा நானே சத்தியம், मार्ग में ही நானே हूँ, ஜீவனமா இருக்கேன். सत्य और என்னை எல்லாம் जीवन भी मैं ही हूँ. என்னை எல்லாமல் பிதாவிடத்திலே வர. मेरे द्वारा कोई पिता के पास नहीं ஆகவே पहुंचा. தான் மரத்தை வைத்து தான் கனியை அறிவீர்கள். हमें इसलिए इसने कहा पेड़ को रखे फल को जानोगे. அப்போ அவரை அந்த கனி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? हमें फल कैसे रखना? கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசத்தில் கிறிஸ்துவின் கனியாக இருக்க வேண்டும். मसीह का उपदेश पाया हुआ मसीह का फल, ஆண்டவர் அப்ப இயேசுவை போல यीशु के समान ஆவின் கனி, आत्मिक फल, அன்பு, प्रेम, சந்தோஷம், शांति, சமாதானம், समाधान, நீடிய பொறுமை, धीरज, தயவு, दया, நற்குணம், भलाई, விசுவாசம், विश्वास, இச்சையடக்கம், संयम, சாந்தம், धीरज. இப்படிப்பட்ட பிரமாண எந்த பிரமாணம்? आमीन. ये व्यवस्था के अलावा और कोई व्यवस्था नहीं. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். जो कोई मसीहा का है
वो अपने लालसा और अभिलाषा को क्रूस पर चढ़ा। கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். गलातियों 5:24। கிறிஸ்துவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். जो मसीह का है वो अपने लालसा और अभिलाषा को क्रूस पर चढ़ाना। அப்போதுதான் நீ சுய மகிமையை தேட மாட்டாய். तब तो अपने महिमा को नहीं ढूंढेगा। அப்படி இல்லாவிட்டால் நீ வேறொரு மகிமையை தேடி நீ விக்கிரக ஆராதனை செய்வதாக வேதம் சொல்கிறது. नहीं तो दूसरे एक महिमा को चाहत करके मूर्ति पूजा करता நீ ஐடியல் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய். तो मूर्ति पूजा करता है। உபாகமம் 11:16 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 11 अध्याय 16 वचन। உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். व्यवस्था विवरण 11 अध्याय 16 वचन। அங்கே சொல்லுகிறது நீ எச்சரிக்கையாக வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்றார். इसलिए உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். इसलिए अपने विषय में सावधान रहो, ऐसे न हो कि तुम्हारे मन धोखा खाए और तुम बहकर दूसरे देवताओं का पूजा करने लगो और उनको दंडवत करने लगो। இல்லாவிடில் கர்த்தருடைய கோபங்கள் மேல் உண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசத்தின் பலனை கொடாமலும் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். और यहोवा का कोप तुम पर भड़के और वह आकाश की वर्षा बंद कर दे और भूमि अपनी उपज न दे और तुम उस उत्तम देश में से जो यहोवा तुम्हें देता है शीघ्र नष्ट हो जाओ। அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் आत्मिक जीवन में நாம் எச்சரிக்கையாக கூட இந்த காலத்தில் இருக்க வேண்டும். हम इन दिन में सावधान रहें। யுத்த காலத்தை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். लड़ाई और लड़ाई की चर्चा हम सुन रहे முடிவாது வேதனைக்கு ஆரம்பம். ये सब होना अवश्य है लेकिन अंत तुरंत नहीं होता। ये सब पीड़ाई का आरंभ है। ஆனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை. लेकिन सावधान रहो, भयका नहीं இருதயம் जाना। கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. सावधान रहो, तुम्हारा मन घबरा नहीं। தேவனிடத்திலே விசுவாசர்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். आमीन। परमेश्वर पर विश्वास रखो और यीशु पर भी विश्वास रखो। இயேசு அப்படித்தான் நமக்கு போதித்திருக்கிறார். यीशु वैसे ही हमको सिखाया। பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை ஆயத்தம் பண்ணதுக்கு நான் போகிறேன் என்று சொன்னவர் நம்மை திக்கற்றவளாக கைவிட மாட்டார். वो हमें अनाथ नहीं छोड़ेगा, திரும்ப வருவேன் என்று சொன்னார். दोबारा आएगा। இப்படிப்பட்ட காலங்களிலே சபை வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. इसलिए कलीसिया धोखा नहीं पाना। தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். प्रभु की ओर ताकेंगे। இடைப்பட்ட வார்த்தையை ஒப்புவிட்டு பேசுவோம். पावन है वो प्रभु हमारा, उसी की जय जयकार करो। निर्बल क्या वो बलियारा, उसी की जय जयकार करो। जय हो दुनिया का वो दादा बकिल को राग बताता। दीन दुनिया का वो दादा बकिल को राग बताता। सीधे मार्ग पे हमें बना, सीधे मार्ग पे हमें उसी